Praise the Lord. Hallelujah. எவ்வளவு பேர் சந்தோஷமா இருக்கீங்க? Praise the Lord. Hallelujah. கர்த்தரை பாட துதிக்க, கர்த்தருக்கு நன்றி சொல்ல கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து இந்த காலைவேளை நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்திக்க நாம் கடந்து செல்வோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39வது அதிகாரத்திலிருந்து நாம் கடந்த வாரத்திலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் சிந்தித்தோம். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 1 6 வசனங்களை கடந்த வாரத்திலே நாம் படித்தோம். கர்த்தர் நீதிமான்களோடு இருக்கிறார், தேவ பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்ற வார்த்தையிலிருந்து கடந்த வாரத்திலே கர்த்தருடைய செய்தியை நாம் கேட்டோம். இந்த வாரமும் கூட நாம் தொடர்ந்து அதே 39வது அதிகாரத்திலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை சிந்திக்க போகிறோம். பாவம் செய்ய மறுத்தல் என்ற தலைப்பிலிருந்து இந்த காலைவேளை கர்த்தருடைய வார்த்தைகளை நான் பேச நிற்கிறேன். பாவம் செய்ய மறுத்தல், ஆமா, ரெஃப்யூசிங் டு சின் என்ற தலைப்பிலே, ரெஃப்யூசிங் டு சின், பாவம் செய்ய மறுத்தல் என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். இந்த 39வது அதிகாரத்திலே 2வது வசனம் 3வது வசனம் இப்படி சொல்லுகிறது: கர்த்தர் யோசேப்போடே இருந்தார் என்று படிக்கிறோம். 3வது வசனம் சொல்லுகிறது கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்று, அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று அவனுடைய எஜமான் கண்டு என்று படிக்கிறோம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அது மற்றவர்களுக்கு, கர்த்தர் யோசேப்போடு இருப்பது மற்றவர்களுக்கு தெரிந்தது என்று நாம் படிக்கிறோம். இந்த அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்க்கும்போது கர்த்தர் யோசேப்போடே இருந்தார் என்ற வார்த்தை மறுபடியும் வருகிறதை நாம் பார்க்கிறோம். 39ஆம் இதே அதிகாரத்திலே 21வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். கர்த்தரோ யோசேப்போடே இருந்து என்று படிக்கிறோம். இந்த அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்க்கும்போது கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். 2வது வசனம் சொல்லுகிறது கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான் என்று படிக்கிறோம். கர்த்தர் 3வது வசனம் சொல்லுது கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. அதே போல இந்த 21வது வசனம் படிக்கும்போது கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். 23வது வசனம் சொல்றது கர்த்தர் அவனோடே இருந்தபடியினாலும், அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும், அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. இதே போலதான் இந்த போத்திபாரும் சொல்றாரு பாருங்க. 6வது வசனம் படிக்கிறோம். ஆகையால் அவன் தனக்கு உண்டானது எல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்திலிருந்த மற்றொன்றை குறித்தும் விசாரியாதிருந்தான் என்று படிக்கிறோம். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவன் செய்வதெல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். கர்த்தர் யோசேப்போடு இருந்ததினாலே அவனுடைய எஜமான் அதை பார்க்கின்றான். தன்னுடைய புசிக்கின்ற போஜனம் தவிர வேறு ஒன்றையும் குறித்தும் அவன் என்ன செய்யலாம், விசாரிக்கவில்லை. அப்போ இந்த யோசேப்புடைய வாழ்க்கையிலே நான் படித்த கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவன் அந்த போத்திபார் வீட்டிலும் சரி, சிறைச்சாலையிலும் சரி, அங்க இருக்கின்ற எல்லா மனிதர்களிடத்திலும் ஒரு நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மனிதனாக காணப்படுகிறான். எல்லா ஜனங்களும் அவரை என்ன செய்யறாங்க, நம்புகிறார்கள். அவன் செய்வதெல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்கிறார், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்பதை ஜனங்கள் கண்டார்கள் என்று படிக்கிறோம். அந்த குடும்பத்திற்கு யோசேப்பு ஆசீர்வாதமா இருந்தான். அந்த சிறைச்சாலைக்கு யோசேப்பு ஆசீர்வாதமா இருந்தான் என்று படிக்கிறோம். இதை படித்துக் கொண்டிருக்கும் போது, ஆனால் இந்த யோசேப்புடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? போத்திபார் வீட்டுக்கு அவன் ஆசீர்வாதமா இருக்கிறான், சிறைச்சாலையில் இருக்கிற மற்றவர்களுக்கு அவன் என்ன செய்கிறான், ஆசீர்வாதமாய். ஆனால் யோசேப்புடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்ப்போம் என்றால் நாம் என்ன நினைப்போம், கர்த்தர் யோசேப்போடு இருந்தால் ஒரு அமைதியான, ஒரு சுகமான, ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை அவனுக்கு கிடைத்திருக்கும் என்று நாம நினைக்கிறோம். ஆனால் இந்த யோசேப்புடைய வாழ்க்கை, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார்.
ஆனால் அவனுடைய வாழ்க்கை குறித்து படித்து பார்க்கும்போது அவனுடைய சகோதரர்களால் அவன் பகைக்கப்பட்டான் என்று படிக்கிறோம். நாம பொதுவாக இன்றைக்கு கர்த்தர் ஒருவனோடு கூட இருந்தால் இந்த பூமிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று, எல்லா நன்மைகளையும் பெற்று, எல்லா கனத்தையும் பெற்று அவன் உயர்ந்த ஒரு ஸ்தானத்திலே இருப்பான் என்று நாம நினைக்கிறோம். ஆனால் இந்த யோசேப்புடைய வாழ்க்கையை நான் படித்து பார்த்தபோது கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். ஆனால் அவருடைய சொந்த சகோதரர்கள் அவனை என்ன செய்தார்கள்? பகைத்தார்கள், அதிகமாய் பகைத்தார்கள். அப்ப கர்த்தர் கூட ஜாஸ்தியா இருக்கும்போது அவனுக்கு என்ன நடக்குது? இன்னும் அதிகமாய் என்ன செய்தார்கள்? பகைத்தார்கள் என்று படிக்கிறோம். அப்புறம் குழிக்குள்ள போட்டாங்க, 20 வெள்ளிக்காசுக்கு அடிமையாக என்ன செஞ்சாங்க? விற்றார்கள் என்று படிக்கிறோம். அடிமையாக இந்த போத்திபார் வீட்டிற்கு அவன் என்ன செய்கிறான்? வந்து சேர்கிறான். அது மாத்திரம் இல்ல, அடிமையாக வந்தது மாத்திரம் இல்ல, அங்கே சில காலங்கள் கர்த்தர் அவனை உயர்த்தினாலும் தவறான ஒரு பெரிய ஒரு சோதனை அவனுடைய வாழ்க்கையில் என்ன செய்தது? நடைபெற்றது, பெரிய ஒரு சோதனை. அதற்கப்புறம் தவறான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில அவன் சிறைச்சாலையிலே அவன் வைக்கப்பட்டான் என்று படிக்கிறோம். அப்ப கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவன் நிமித்தம் அவன் போகிற இடங்களில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆனா அவன் வாழ்க்கையில பெரிய நன்மைகள் ஒன்றும், பெரிய ஆசீர்வாதங்கள், உலக பிரகாரமான மனிதர்கள் எதிர்பார்க்கின்ற பெரிய நன்மைகள் ஒன்றும் அவனுடைய வாழ்க்கையிலே நடைபெறவில்லை என்று நாம் இதிலே படிக்கிறோம். ஆனால் முடிவு அது அல்ல. 39ஆம் அதிகாரம் முடிவு அல்ல. கர்த்தர் அந்த தேசத்திலேயே கர்த்தர் அவனை என்ன செய்தார்? உயர்த்தினார். அப்ப சில காலங்கள் கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருக்கும்போது அவனை உருவாக்குவதற்காக சில சூழ்நிலைகளின் வாயிலாக கர்த்தர் அவனை அனுமதிக்கின்றவராக இருக்கின்றார். அவனை பக்குவப்படுத்தும்படியாக, அவனுக்கு கர்த்தர் அநேக காரியங்களை போதிக்கும்படியாக கர்த்தர் சில சூழ்நிலைகளின் வழியாக கர்த்தர் அவனை நடத்தினார். அதனால்தான் தாவீது சொல்லும்போது சொல்கிறார், என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கின்ற கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல. அப்ப கர்த்தர் நம்மை படிப்பிக்கின்றார், கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றவராக அவர் காணப்படுகிறார் என்று படிக்கிறோம். அவ பாருங்க, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவனுடைய வாழ்க்கை கடந்த வாரத்துல நான் சொன்னேன், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். எல்லாருடைய நம்பிக்கையும் அவன் பெற்றுக்கொண்டான். அதுக்கு ஒரு காரணம் நான் புரிந்து கொண்ட தெய்வீக குணாதிசயங்களை அவன் பெற்ற ஒரு மனிதனாக இருந்தான். இந்த காலவில கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிற உங்களை பார்த்து கேட்கிறேன், கர்த்தருடைய தெய்வீக குணாதிசயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உருவாகி கொண்டிருக்கிறதா? மற்றவர்கள் அதை கவனிக்கின்றார்களா? அதான் சொன்னேன், நாவிக்குரிய கனிகள் என்ற நிலையிலே நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம், ஒரு மரம் கனி கொடுக்கிறது என்றால் அந்த மரம் அந்த கனியை ஒரு நாள் என்ன செய்ததில்லை? சாப்பிட்டதே இல்லை. மற்றவர்கள் தான் என்ன செய்யறாங்க? அந்த கனியை புசிக்கின்றவர்களாக இருக்கிறார். அப்போ நாம கனி கொடுக்கிறவர்களா இருந்தால் மற்றவர்கள் நம்முடைய கனியை, நம்முடைய நற்கிரியைகளை, பலனை அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறார்களா என்ற காரியத்தை நான் உங்களோடு கூட கேட்டு அடுத்த பகுதிக்கு நேராக நான் கடந்து செல்கிறேன். முதலாவதாக இந்த 39ஆவது அதிகாரத்தில் 3 பகுதிகளாக நம்ம பிரித்து படிக்க முடியும். போத்திபாருடைய வீட்டிலே இருந்த அந்த நாட்களிலே கர்த்தர் அவனை எப்படி ஆசீர்வதித்தார் என்று 39ஆம் அதிகாரம் 1 - 6 வசனங்களிலே கடந்த வாரத்திலே நாம் படித்தோம். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், எல்லாருடைய நன்மதிப்பையும் அவன் பெற்றுக்கொண்டான். அது மாத்திரமல்ல, அவன் நேர்மையாய் நடந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்ததினால் அவன் கைட்டு செய்கிற சகல காரியங்களையும் கர்த்தர் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட்டார் என்றெல்லாம் நாம் கடந்த வாரத்திலே நாம் படித்தோம். இன்றைக்கு 7வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் அந்த வீட்டிலே அவனுக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு சோதனையை குறித்து நாம் படிக்க போகிறோம். இந்த அதிகாரத்துல 3 தலைப்புல படிக்கலாம். முதல்ல யோசேப்பு போத்திபாரின் வீட்டுல இருந்த நாட்கள், 2வது அவனுக்கு ஏற்பட்ட சோதனை, 3வதாக அவன் சிறைச்சாலையில் இருந்த காரியங்களை குறித்து நாம் படிக்க போகிறோம். 2வதாக இந்த பகுதியை நாம் படிக்கலாம். 7 - 19வது வசனம் வரைக்கும் நாம் படிக்கும் போது சில நாள் சென்ற பின்பு என்ற நிலையிலே நாம் அதை ஆரம்பிக்கிறோம். ஆனால் மோசே இதை எப்படி ஆரம்பிக்கிறார் என்றால் 6வது வசனத்தின் கடைசி பகுதி சொல்கிறது, யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாய் இருந்தான். மோசே ரொம்ப பாருங்க, 7வது வசனத்துல ஒரு பெரிய சோதனை அவனுக்கு ஏற்படுகிறது. ஆனால் 6வது வசனத்துல அந்த சோதனை ஏற்படுவதற்கான காரணத்தை அங்கே சொல்லுகிறார். இந்த 6 வசனங்களிலே 2 காரணங்கள் இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில ஏற்பட்ட சோதனைக்கான காரியங்களாக காணப்படுகிறது. ஒன்று, அவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்து கொண்டே இருந்தார். இந்த காலவில இருக்கிற எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறேன்,
உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும்போது, கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்யும் போது நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் எப்பொழுது கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்கிறாரோ அந்த அந்த மற்றவர்களுடைய கவனம் நம்மேல் அதிகமாக என்ன செய்கிறது, அது காணப்படுகிறதா இருக்கு. நீங்கள் வேலை ஸ்தலங்களிலும் சரி, மற்ற இடங்களிலும் சரி, உங்களை பற்றிய கவனங்கள், உங்களுடைய பற்றிய காரியங்கள் மற்றவர்கள் கவனிக்க துவங்குகிறவர்களாக இருப்பார்கள். அதே போல இரண்டாவது இங்கே நாம் படிக்கும்போது இந்த யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனா இருந்தான். வேதத்தை நான் படித்து பார்த்த போது, எங்கெல்லாம் கர்த்தர் ஒரு மனிதனோடு இருந்து அவர்கள் செய்கின்ற காரியங்கள் வாய்க்க பண்ணுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பெரிய சோதனைகள் காத்திருக்கிறதை வேத புத்தகம் முழுவதிலும் நீங்கள் வாசித்து பார்க்க முடியும். இதே போல ஒரு சோதனை காரியங்கள் தாவீதுடைய வாழ்க்கையிலும் வந்ததாக நான் படித்தேன். வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புத்தகம் 18வது அதிகாரம். 1 சாமுவேலின் புத்தகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். 18வது அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் இப்படி படிக்கிறோம். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று முறையாக பாடினார். கோலியாத்தை அவன் மேற்கொண்ட போது அந்த தேசத்திலே ஒரு வெற்றி கொண்டாட்டம் கொண்டாடப்பட்டது. அந்த கொண்டாட்டத்திலே ஸ்திரீகள், பெண்கள் பாடுகிறார்கள். சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று பாடினார்களாம். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து என்று படிக்கிறோம். 9வது வசனம் சொல்லுகிறது, அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய் மகாரமாய் பார்த்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக அதே அதிகாரத்திலே 14வது வசனத்தை படிப்பீர்கள் என்றால், தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடே கூட இருந்தார், அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான் என்று படிக்கிறோம். 28, 29 வசனங்கள். அதே அதிகாரத்தில் 28, 29 வசனங்கள். கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்து கொண்டான். சவுலின் குமார்த்தியாகிய மீகாலும் அவனை நேசித்தான். ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு, இப்ப நாம படித்து கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார், அவன் போகிற இடங்களெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்தார், அவனை கர்த்தர் உயர்த்தினார் என்று படிக்காம இந்த சவுல் அவனை காய்மகாரமாய் பார்த்தான் என்று சொல்லப்படும். அது மாத்திரமல்ல, தாவீதுக்கு அவன் சத்துருவாய் இருந்தான் என்று நாம் படிக்கிறோம். அவன் தாவீதுக்கு எப்படி இருந்தானா, சத்துருவாய் இருந்தான் என்று படிக்கிறோம். இப்படி அநேக இடங்களிலே நாம் படிக்கும் போது அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார், அவர்கள் செய்கிற காரியங்கள் வாய்க்க பண்ணுகிறார். ஆனால் ஒரு கூட்டம் அதை பார்த்து அவளை விரோதிக்கிறவர்களாக இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களையும் இப்படி நாம் படிக்கிறோம். தானியேல் 6:3-4 இப்படி இருக்கையில், தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள் என்று படி. இப்ப கர்த்தருடைய ஆவியானவர் தானியேலோடு கூட இருக்கிறார். ஆனா அங்க என்ன நடக்குது என்றால், அவனை குற்றப்படுத்த முகாந்திரம் தேடினார்கள். இந்த காலவெளியில இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வேலை ஸ்தலங்களிலும் நீங்கள் படிக்கின்ற இடங்களிலும் நீங்கள் நன்றாய் படிக்கிறீர்கள், நன்றாய் வேலைகளை உங்களுடைய கவனத்தை செலுத்தி நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் மற்றவருடைய கவனம் உங்கள் பேரில வரும். அங்கே ஒரு பரீட்சை, நமக்கு ஒரு சோதனை அங்கே என்ன செய்யும், நிச்சயமா ஏற்படும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் போது இது நடக்கும். அப்போ நம்ம அதை எதற்காக நான் சொல்றேன் என்றால், நம்ம அதை அறிந்து வைத்திருக்க வேண்டும். மற்றவருடைய கவனம் நம்மை திரும்புகிறதாக காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இரண்டாவது ஒரு காரியம் இங்கே நாம் படிக்கிறோம். அந்த யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாய் இருந்தான் என்று படிக்கிறோம். அழகான ஒரு தோற்றத்தை உடையவனாக இருந்தான். இங்கேயும் பெரிய ஒரு சோதனை நமக்கு வருகிறதாக இருக்கிறது. வேதத்திலே 3 அழகான மனிதர்களை குறித்து சொல்லப்படுது. 1 யோசேப்பு, அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவன். வேற யாருக்காவது அடுத்த 2 பேரை தெரியுமா? ஒருத்தர் சொல்லிட்டீங்க, அப்சலோம். அவன் தலையிலிருந்து கால் வரைக்கும் என்ன இல்லையா, ஒரு பழுதும் இல்லை. அடுத்தது தாவீது. தாவீது நல்ல தோற்றம் உடையவனாக இருந்தான் என்று படிக்கும். இந்த 3 பேருடைய வாழ்க்கையிலும் படிப்பீர்கள் என்றால்,
இந்த யோசேப்புக்கு ஏற்பட்ட அதே சோதனை இந்த தாவீதுக்கும் வந்தது, அப்சலோமுக்கும் வந்தது என்று நான் படிக்கிறோம். அதுல 2 பேர் என்ன செஞ்சிட்டாங்க, அதுல தோல்வி அடைந்தார்கள். ஆனால் இந்த யோசேப்பு மாத்திரமே அந்த சோதனையிலே வெற்றி பெற்றான் என்று நாம் படிக்கிறோம். ஆகவே இந்த இந்த காரியங்களை நம்ம மனதில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த நம்முடைய கைகளின் கிரியைகள்ல கர்த்தர் வாய்க்க செய்யும் போதும் சரி, அழகான தோற்றத்தை உடையவர்களுக்கானாலும் சரி, இந்த சோதனை நிச்சயமாக அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். ஆனால் இங்க நம்ம படிக்கிறோம் 7வது வசனத்திலே சில நாள் சென்ற பின்பு என்று நம்ம படிக்கிறோம். ஆனால் மற்ற மொழிபெயர்ப்புல இந்த காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கும் போது என்று படிக்கிறோம். மற்ற மொழிபெயர்ப்புல இந்த காரியங்கள் அப்ப என்னன்னா, இந்த அவன் கையிட்டு செய்கிற சகல காரியங்களும் கர்த்தர் வாய்க்க செய்து கொண்டிருக்கிறார். படிப்படியாய் அவன் இந்த அரண்மனையிலே உயர்ந்து கொண்டிருக்கிறான். அவன் அழகிய தோற்றமுடையவனாயிருக்கிறான். அங்க என்ன நடக்குது என்றால், சில நாள் சென்ற பின்பு அவனுடைய எஜமானின் மனைவி என்று படிக்கிறோம். அவனை யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோட சைனி என்றாள் என்று நாம் படிக்கிறோம். அந்த இந்த சோதனை அங்கே வருகிறது. ஆகவே அடுத்த வார்த்தை சொல்கிறது, அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் என்று படிக்கிறோம். இந்த அம்மாவை குறித்து படிக்கும் போது, இந்த போத்திபாருடைய மனைவியை குறித்து படிக்கும் போது, அவங்க சாதாரண ஒரு நபர் அல்ல. அவருடைய காரியங்களை குறித்து நான் யோசித்து பார்த்த போது, இந்த போத்திபாரின் மனைவி திட்டமிட்டு காரியங்களை செயல்படுத்துகிறவரா இருக்கிறார். சாதாரண ஆள் இல்ல. திட்டமிட்டு பாருங்க, ஒரு காரியத்தை செய்து முடிக்க அவ தவறான காரியம்தான், ஆனா திட்டமிட்டு காரியங்களை செய்து முடிக்கிறவளாக இருக்கிறார். அதை நான் சொல்லுகிறேன். 2வதாக, அவள் அந்த காரியங்கள் வாய்க்கவில்லை, அவள் நினைத்தது நடக்கவில்லை என்ற நிலை வரும்போது மிகவும் ஆக்ரோஷமாக செயல்படுகிறவளா இருக்கிறார். அந்த தோல்வியை அவளால் என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள மனதில்லை. உடனடியாக ஆக்ரோஷமாக செயல்படுகிறவளாகிறாள். அது மாத்திரல்ல, இவள் தொடர்ந்து முயற்சி செய்கிறவளாக காணப்படுகிறாள். நித்தம் இதை குறித்து அவனோடு கூட பேசிக் கொண்டிருந்தாள் என்று நாம் வேதத்தை படிக்கிறோம். ஆகவே இவள் சாதாரண நபர் அல்ல. இந்த தாவீதுக்கும் மற்ற மனிதர்களுக்கும் நடைபெற்ற காரியங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, அவர்களுக்கு ஏதோ ஒரு முறை ஒரு விசை அந்த காரியங்கள் நடைபெற்றது. ஆனால் இந்த யோசேப்பு அதே இடத்தில் இருக்கின்றான். இந்த சோதனை நித்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதாக இருக்கிறது. நான் இங்க இதை குறித்து யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆண்டவரே, இவனை படிப்படியாக உயர்த்தி பார்வோனின் அரண்மனையில, பார்வோனுக்கு அடுத்த மன்னிக்கணும், போத்திபாரின் அரண்மனையிலே போத்திபாருக்கு அடுத்த ஸ்தானத்திலே இவனை என்ன செஞ்சிட்டார், ஆண்டவர் உயர்த்திட்டார். இப்ப எதற்கு இந்த சோதனை அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்த போது, இதுக்கு மேல உயர்வதற்கு அந்த இடத்துல அவனுக்கு என்ன இல்ல, வாய்ப்பு இல்ல. இப்ப அடுத்த இடத்திற்கு யாரை கூட்டிட்டு போனோம், யோசேப்பை அழைத்து கொண்டு போக வேண்டும். ஆகவே இந்த சூழ்நிலை அங்கே நடைபெறுகிறது. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட, அது ஊழியமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வேலை ஸ்தலங்களில் ஆனாலும் சரி, உங்களுடைய குடும்பங்களில் இருந்தாலும் சரி, ஒரு பிரச்சனையை தேவன் அனுமதிக்கிறார் என்றால், அதனால்தான் கழுகு தன் கூட்டை என்ன செய்யுமா, களைத்து என்று படிக்கிறோம். அடுத்த இடத்திற்கு, அடுத்த ஸ்தானம், அதற்கு மேல உயர்வதற்கு, வளர்ச்சி அடைவதற்கு அந்த இடத்திலே இடமில்லை என்றால், ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, அங்கு ஒரு சூழ்நிலையை கர்த்தர் என்ன செய்கிறார், மாறும்படி அனுமதிக்கின்றவரா இருக்கிறார். இங்கே நாம் படிக்கிறோம், அவள் சொல்லுக்கு இணங்காமல் என்று நாம் படிக்கிறோம். வாசிக்கலாமா அந்த இடத்துல? விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்து. இவன் எதன் அடிப்படையிலே இந்த காரியத்திற்கு இணங்காமல் இருந்தான் என்றால், சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். இவன் பாருங்க, இந்த போத்திபார் அவன் சொல்லுகிறான், என் ஆண்டவன் இந்த வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவர்கள் யாதொன்றை குறித்து என் ஆண்டவர் என்ன செய்யல, விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் என்ன செய்திருக்கிறார், ஒப்புவித்து. இந்த வார்த்தை 4 முறை இந்த அதிகாரத்தை அவர்கள் எல்லாவற்றையும் என் கையில் என்ன செஞ்சிருக்கிறார், ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்போ இவன் சொல்லுகிறார், இந்த யோசேப்பு சொல்லுகிறார், என்னுடைய எஜமானாகிய போத்திபார் என்னை ரொம்ப நம்பி எல்லாவற்றையும் என்ன செய்திருக்கிறார், என் கையில ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். அதை உணர்கிறான், ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவருடைய நம்பிக்கைக்குரியவனாக நான் என்ன செய்ய வேண்டும், காணப்படும். நான் நேர்மையுடையவனாக ஏனென்றால் எல்லாவற்றையும் நம்பி
பொறுப்பாக என்னிடத்திலே ஒப்பு கொடுத்திருக்கிறார், நான் அவருக்கு துரோகம் இழைக்க மாட்டேன் என்று ஒரு நிலையை அவன் உணர்கிறான். இங்கே நாம் படிக்கிறோம், அதனாலதான் நம்ம இங்க படிக்கிறோம், எனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அதனாலதான் நம்ம இந்த வசனத்தை லூக்கா 16 நம்ம படிக்கும் போது 10 இருந்து படிக்கும். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்திலும் என்ன செய்கிறான்? உண்மை உள்ளவனாயிருக்கான். கொஞ்சத்தில் அநீதி உள்ளவன் அநேகத்திலும் எப்படி இருக்கானா? அநீதி உள்ளவனா இருக்கிறான். அப்போ இந்த யோசேப்பு இந்த போத்திபார் வீட்டுல சின்ன சின்ன காரியத்திலே கூட அவன் உண்மை உள்ளவனா இருந்தபடியினால் பெரிய சோதனை வரும்போது அவன் சொல்றான், என்னுடைய எஜமானுக்கு நான் துரோகம் என்ன செய்ய மாட்டேன், இழைக்க மாட்டேன் என்று சொல்கிறான். ஒரு மனிதன் தேவனை முழுவதுமாக நேசிக்கிறான் என்றால் சொல்றான், தேவனாகிய கட்டளை முழு இதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு மனதோடும் அன்பு கூறணுமா. இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாவது கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் என்ன செய்யணும், அன்பு கூறுவாயாக. இப்ப பிறனிடத்தில் அன்பு கூறுவது உண்மையானால் அந்த நியாயப்பிரமாணத்தின் அடுத்த 6 கட்டளைகளை அவன் என்ன செய்து விடுவான், நிறைவேற்றி விடுவான். எப்படி, என்ன 6 கட்டளை? அவன் பொய் சொல்ல மாட்டான், அவன் விபச்சாரம் செய்ய மாட்டான், மற்றவருடைய பொருட்களை திருட மாட்டான், பிறருடைய பொருட்களை இச்சிக்க மாட்டான் என்ற காரியங்கள் எல்லாம் இருக்குல்ல, கொலை செய்ய மாட்டான். இங்கே அவன் அந்த தேவனையும் அதிகமாய் நேசிக்கிறான், அந்த போத்திபாரையும் நேசிக்கிறான். அவன் எல்லாவற்றையும் நம்பி இவன் கையிலே காரியங்களை ஒப்பு கொடுத்ததினாலே சொல்லுகிறான், இவ்வளவு பெரிய பொல்லாங்கு என்று சொல்லுகிறான். அந்த இடத்துல படிக்கும் போது நம்ம படிக்கிறோம், அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை, இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்கை என்னுடைய எஜமானுக்கு என்ன செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன். இப்படிப்பட்ட துரோகத்தை, இந்த வார்த்தை சொல்ல, இப்பேற்பட்ட பெரிய பொல்லாங்கை என்று சொல்லுகிறான். பெரிய பொல்லாங்கு. இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியத்துக்கு வேறு வார்த்தைகள் எல்லாம் சொல்லுகிறார்கள், அதற்குள்ள நான் போல. ஆனால் இவனுக்கு அந்த காரியம் எப்படி இருக்குதான், பெரிய பொல்லாப்பாக, பெரிய துரோகமாக காணப்படுகிறது. ஆனால் அவனுடைய மனைவிக்கு அப்படி என்ன செய்யல, அது தெரியல. பெரிய பொல்லாப்பாக, பெரிய துரோகமாக, தன்னுடைய புருஷனுக்கு பெரிய துரோகம் செய்கிறது போல அவளுக்கு தெரியல. ஆனால் யோசேப்புக்கு உணர்வுள்ளவனா இருக்கிறான். ஏனென்றால் இந்த கட்டளைகள் எல்லாம் அந்த நாட்கள்ல யோசேப்புக்கு என்ன செய்யல, இல்லவே இல்லை. எல்லாம் யாத்ராவும் 20ஆம் அதிகாரத்துலதான் இந்த கட்டளைகள் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இந்த கட்டளைகளே பெற்றுக்கொள்ளாத ஒரு காலத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் அவனோடு கூட இருந்தபடியினாலே அவன் சொல்லுகிறான், இத்தனை பெரிய பொல்லாங்கை நான் அவனுக்கு செய்வேன். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்திருக்கிறான், என்னை நம்பி இருக்கின்றான், நான் அவருக்கு உண்மை உள்ளவனா இருக்க வேண்டும். ஒருவேளை இப்படிப்பட்ட சோதனை உங்களுக்கு ஒருவேளை வராமல் இருக்கலாம். ஆனால் உங்களை நம்பி கொடுத்த பொறுப்புகள், உங்களை நம்பி வைத்த ஸ்தானத்திலே நீங்கள் உண்மை உள்ளவர்களா இருக்கிறீர்களா? உங்களுடைய எஜமான்களுக்கு, உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் உண்மை உள்ளவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களா என்பதை தயவு செய்து கவனித்து பாருங்கள். அடுத்ததாக சொல்வார், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று கேட்கிறான். இது ஒரு பெரிய பாவம், பெரிய பொல்லாங்கு. அது மாத்திரமில்ல, தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? இப்போ யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார் என்று மற்றவங்க அறிந்தாங்க, பார்த்தாங்கன்னு சொன்னேன். இந்த யோசேப்பு அதை நன்கு அறிந்திருந்தான். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை யோசேப்பு உணர்ந்திருந்தான். இந்த காலையில் உங்களை பார்த்து கேட்கிறேன், நாம் பாவம் செய்யாமல் பாவத்துக்கு விலகி வாழ வேண்டும் என்றால் தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருப்பதை நாம் நன்கு உணர்ந்தவர்களாக காணப்பட வேண்டும். மற்றவர்கள் உணர்றாங்களோ இல்லையோ நமக்கு தெரியாது. தேவன் என்னை பார்க்கிறார், தேவன் என்னை கவனிக்கின்றார், தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு உணர்வு நமக்குள் என்ன செய்யணும், எப்போது இருக்க வேண்டும். 139ஆம் சங்கீதத்துல காலையில ஒரு வசனத்தை கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். தயவு செய்து அதை எடுத்து காண்பிக்கும்படி விரும்புகிறேன். வாசிகள் 139வது சங்கீதத்துல 1வது வசனத்திலிருந்தே வாசிக்கலாமா? கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறீர். அடுத்தது பாருங்க, நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். நன்றாய் புரிந்து. தாவீதுக்கே சொல்றான், தாவீது, நான் நடந்தாலும் நான் படுத்திருந்தாலும் என்ன செய்கிறீர், என்னை சூழ்ந்திருக்கு. இந்த வசனத்தை எல்லாம் மனப்பாடம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் நடந்தாலும் நான் படுத்திருந்தாலும் நீர் என்னை சூழ்ந்திருக்கிறேன், நான் உட்கார்ந்திருந்தாலும் நான் என்னுடைய எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்க, என் நினைவுகளை நீர் தூரத்திலிருந்து அறிகிறீர் என்று சொல்லுகிறார். 7வது வசனத்திலே, உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு
எங்கே ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும், நான் இப்படி அதை சொல்லுவேன். நாம யாரும் வானத்துக்கு போறது இல்லை. எப்பாவது ஒரு நேரத்துல விமானத்துல நம்ம பறக்கிறோம். நான் வீட்டுல இருந்தாலும் என்னோடு கூட இருக்கிறீர். நான் கல்லூரிக்கு சென்றாலும் ஸ்கூலுக்கு சென்றாலும் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். நான் வேலைக்கு சென்றாலும் நீர் என்ன செய்கிறீர்? என்னோடு கூட இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும், வீட்டிலே நான் படுக்கையில் இருந்தாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையான் வேறு தேசங்களுக்கு, வேறொரு மாநிலத்துக்கு, வேறொரு ஊருக்கு நான் சென்றாலும் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும், ஒருவேளை இருளான இடம், கதவுகள்லாம் சாத்தப்பட்டிருக்கிறது, யாரும் பார்க்காத ஒரு நிலை என்ற நிலை இருந்தால், இருள் என்னை மூடிக்கொண்டிருந்தாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது. இன்றைக்குதான் நைட் டைம்ல எல்லாம் வீடியோ எடுக்கிற அந்த சிசிடிவி கேமரா எல்லாம் என்ன செய்திருக்கு, வந்திருக்கு. ஆனால் ஆண்டவருக்குடைய கண்களுக்கு உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. ஆண்டவருடைய கண்கள் இப்பதான் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் ஆண்டவருடைய கண்களுக்கு இருளும் வெளிச்சமும் ஒரே. அப்போ ஆண்டவர் நம்மை எப்போதும் கவனித்து கொண்டே இருக்கிறார், கவனித்துக் கொண்டே. அப்போ இந்த இடத்துல இந்த நான் படித்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் என்னுடைய கையில ஒப்பு கொடுத்து, 4 முறை இந்த வார்த்தை வருது, எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆனா அவருக்கு பெரிய பொல்லாங்கை, பெரிய துரோகத்தை நான் எப்படி செய்வேன் என்று சொல்றார். அடுத்ததாக தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்வேன் என்று சொல்றார். தேவனுக்கு விரோதமாக என்றால் தேவன் அவனோடு கூட இருக்கிறார். இந்த காலையில் எப்போதும் நமக்கு ஒரு உணர்வு வேண்டும். நமக்கு மேல் உள்ளவர்களுக்கு நாம் உண்மை உள்ளவர்களாக என்ன செய்யணும், காணப்பட வேண்டும். இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் யாருக்கும் நான் சொல்லுகிறேன், நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பொறுப்புகளிலே நீங்கள் உண்மை உள்ளவர்களாக நீங்கள் காண. அதே போல தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வு இருக்க வேண்டும். எப்போதும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வு. பாருங்க, அவள் நித்தம் யோசேப்போடு இப்படி பேசிக்கொண்டு வந்தும். இது ஒரே நாள்ல ஏற்பட்ட ஒரு சோதனை அல்ல. 38வது அதிகாரத்துல யூதா அந்த ஊருக்கு அவன் கடந்து செல்கிறான். எந்த ஊருக்கு? அதுல்லாம் என்ற ஊருக்கு கடந்து, அங்கே ஒரு வேசியை போல ஆடையாபரணம் தரித்திருந்த ஒரு பெண்ணை பார்க்க ஒரே நிமிடத்துல நடந்த காரியம். ஆனால் அந்த சோதனையில் அவன் விழுந்து விட்டான். ஆனால் இந்த யோசேப்புக்கு ஒரு நாள் ஏற்பட்ட ஒரு சோதனை அல்ல. நித்தம் யோசேப்போட இப்படி பேசிக்கொண்டு வந்த போதிலும் அவளுடனே இருக்க அவன் சம்மதிக்கவில்லை என்று அவன் சொல்லுகிறான். நியாயமா சொல்றான். என்னுடைய எஜமான் எல்லாவற்றையும் நம்பி ஒப்பு கொடுத்து இப்படிப்பட்ட துரோகத்தை நான் எப்படி அவனுக்கு செய்வேன் என்று சொல்லுகிறான். இது ஒரு நாள்ல நடந்ததில்லை, பல முறை இந்த காரியங்களை அவனோடு கூட அவன் பேசிக்கொண்டே இருக்கிறான். இப்போ இங்க நம்ம படிக்கும் போது இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள் போனான். வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை. எனக்கு அதை படிச்ச போது எங்கடா போனாங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம்? அது ஒரு பெரிய அரண்மனை, நிச்சயமா எங்க போனாங்க, இந்த போத்திபார் எங்க போனா அப்படின்னு சில புஸ்தகங்களை நான் வாசித்து பார்த்த போது ஒரு சரித்திர ஆசிரியர், ஜோசபஸ் என்கின்ற சரித்திர ஆசிரியர் இதை குறித்து எழுதும் போது சொல்றாரு, அந்த தேசத்துல ஒரு பெரிய பண்டிகை ஒன்று வந்ததாம், பெரிய ஒரு பண்டிகை. அந்த பண்டிகையை கொண்டாடும்படியாக எல்லாரும் அந்த தேசத்தில் இருக்கின்ற அந்த கொண்டாடுகின்ற இடத்துக்கு அவள் எல்லாரும் கடந்து சென்றிருந்தாலும், அந்த நேரத்துல இது ஒரு கதை. அவர் சொல்றாரு, சரித்திர ஆசிரியர், எல்லா ஊழியர்களும் அவருடைய சரித்திரத்தை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. அதை தான் நான் சொல்றேன். நான் வேற ஒண்ணும் இல்லை, நீங்க போய் வேண்டும் என்றால் தேடி கண்டுபிடித்து படிங்க. என்கிட்ட கேட்டீங்கன்னா கூட ரொம்ப சுவாரஸ்யமாக அதுல எழுதியிருக்கிறாரு ஜோசப். அந்த புக் என்கிட்ட இருக்கு. அவ ஒரு பண்டிகையை கொண்டாடும்படி எல்லாரும் போயிட்டாங்களாம். இவ எல்லாம் அந்த நேரத்துக்காக என்ன செய்திருக்கிறா? அதான் சொன்னேன் அவள் திட்டமிட்டு காரியங்களை செய்கிறவளாக இருக்கிறாள். எல்லாரும் அந்த இடத்துக்கு போய்விட்டார்கள். அவ பாருங்க, அந்த ஒரு நாள் அவள் வேலையை செய்கிறதுக்கு வீட்டுக்குள் போனான். வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை என்று படிக்கிறோம். அப்பொழுது அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்று சொல்லுது. அப்ப வசமா யோசேப்பு யார் கையில சிக்கிட்டா? இந்த போத்திபாருடைய மனைவி கிட்ட சிக்கி விட்டான். ஆனால் அங்க வசனம் சொல்லுகிறது, அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். மோசே அதை எழுதும் போது மறுபடியுமாக இந்த வார்த்தையை சொல்லுகிறார், ஓடி போனான் என்று 4 முறை
அந்த இடத்துல கடந்து வருகிறது. பாருங்க, 12வது வசனத்துல ஓடி போனான் இருக்கா. 13வது வசனத்தை நாம் படிக்கும் போது, அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனதை அவள் கண்ட போது. அப்புறம் 15வது வசனத்துல, தான் சத்தமிட்டு கூப்பிடுறதை அவன் கேட்டு தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போனான். 18வது வசனம், அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போனான். அப்போ யோசேப்பு என்ன செஞ்சிருக்காருன்னா, அந்த இடத்தில் அவன் இல்லை, வஸ்திரத்தை விட்டு விட்டு ஓடி போனான். இப்ப நம்ம யோசிச்சேன், ஏன்டா வஸ்திரத்தை விட்டுட்டு போனான், அதையும் இழுத்துட்டு என்ன செய்ய, ஒரு வாலிபன் தானே, விட்டு விட்டு என்ன செஞ்சிருக்கான், ஓடி போயிருக்கான். அதையும் இழுத்து கொண்டு அந்த பதட்டத்துல என்ன நடந்ததுன்னு யோசிப்பு அந்த இடத்திலிருந்து தப்பித்தால் போதும் என்று அவன் என்ன செஞ்சிருக்கான், ஓடி இருக்கிறான். அதனால்தான் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த சத்தியம் எல்லாம் யாருக்கு தெரியாது? இந்த உபதேசங்கள் எல்லாம் கொடுக்கப்படுவதற்கு முன்பதாகவே யோசேப்பு விலகி என்ன செய்தான், ஓடினான். 2 தீமோத்தேயு 2:22 பவுல் சொல்லுகிறார், அன்றையும் பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுதுகளுடனே நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு என்று சொல்லுகிறார். அப்ப பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு என்ன செய்யணுமா, விலகி ஓடு. இன்றைய நாட்களிலே செய்தித்தாள்களிலும் செய்திகளிலும் டிவி செய்திகளிலும் நம்ம படிக்கும்போது அடிக்கடியாக இப்படிப்பட்ட சோதனைகள் வேலை செய்கின்ற இடங்களிலும் படிக்கின்ற இடங்களிலேயும் நடைபெறுகிறதை நாம் செய்தித்தாள்கள்ல கேட்டுட்டே இருக்கோம். அநேக ப்ரொஃபசர்ஸ் என்ன செய்யறாங்க, தங்களிடத்தில் இருக்கின்ற மாணவர்கள் எப்படியாவது அவர்களுக்கு அதிகமாக மார்க் கொடுக்கிறேன்னு சொல்லி சில காரியங்களை செய்கிறதை குறித்து படிக்கிறோம். வேலை ஸ்தலத்திலே உயர் அதிகாரிகள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதை குறித்து நாம் கேள்விப்படுகிறவர்களா இருக்கிறோம். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், இப்படிப்பட்ட சோதனைகள் இன்றைக்கும் என்ன செய்து இருக்கிறது. ஆகவே நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட இடங்களிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு நேரிடும் போது நம்ம ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் என்னோடு கூட என்ன செய்கிறார், இருக்கின்றார் என்ற உணர்வு. இது பெரிய துரோகம், பெரிய புல்லாங்குக்கு நான் எப்படி இப்படி இருக்க, நான் இத்தனை பெரிய புல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று நீங்க நினைக்கணும். அதுக்காக தான் இன்றைக்கு நான் வலியுறுத்தி சொல்லும்படி விரும்புகிறேன். இது எல்லாருக்கும் நடக்கிற ஒரு காரியம். 40 வயதுக்கு மேல யூதாவுக்கு நடந்தது. ஆனால் 20களிலே வாழ்ந்து கொண்டிருந்த இந்த யோசேப்புக்கும் இந்த காரியங்கள் நடக்குது. ஆகவே வயது வித்தியாசம் இல்ல. இப்படிப்பட்ட சோதனைகள் நம் மூலமாகவே யாருக்கும் என்ன செஞ்சிடக்கூடாது, அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். நம் மூலமாகவும் மற்றவர்கள் இடரல் அடைய நம்முடைய வாழ்க்கை காணப்படக்கூடாது. அதே போல மற்றவர்கள் மூலமாய் வருகிற அந்த இடரல்கள் வரும்போது, சோதனைகள் வரும்போது நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், இது தேவனுக்கு விரோதமான மிகப்பெரிய ஒரு பாவமா இருக்கிறது. அது மாத்திரம் அல்ல, என்னை நம்பி இந்த ஸ்தானத்துல என்ன செஞ்சிருக்காங்க, வைத்திருக்கிறார்கள். நான் அவர்களுக்கு எப்படி துரோகத்தை இழைப்பேன் என்ற ஒரு காரியம் நமக்கு இருக்க வேண்டும். பாருங்க, அவன் வஸ்திரத்தை விட்டு ஓடி போனான் என்று படிக்கிறான். 4 முறை அந்த வார்த்தைகளை மோசே சொல்லுகிறார், வஸ்திரத்தை விட்டு ஓடி போனான். சரி, இருக்கட்டும். 13வது வசனத்திலே, அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனதை அவள் கண்டபோது, ஏமாற்றம் அடைஞ்சிட்டா. ஆனா அவர் எப்படி அவ ரியாக்ட் பண்றா பாருங்க. அவள் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு பாருங்கள் என்று சொல்லுகிறான். எல்லா மனுஷரும் என்ன செய்யறான், ஏன்னா கையில என்ன இருக்கு, அவனுடைய ட்ரெஸ். உடனே கோபம், உடனே பழி வாங்குகின்ற ஒரு உணர்ச்சி யாருக்கு வருது, அந்த பெண்ணுக்கு வருகிறது, பழி வாங்குகிற உணர்ச்சி. பாருங்க எப்படி செயல்படுகிறார்கள். நான் நினைச்சேன், இந்த சோதனையில யோசேப்பு என்ன செஞ்சிட்டாரு, எப்படியோ தப்பித்து விட்டார். கர்த்தர் அவனோடு கூட இருந்ததுனால, கர்த்தர் அவனை பலப்படுத்தினதினாலே அவன் என்ன செய்ய, அந்த சோதனையை அவன் வெற்றி பெற்றான். நான் என்ன செய்ய நினைச்சேன்னா, ஒரு பெரிய சோதனையில வெற்றி பெற்றா ஒரு பெரிய ப்ரமோஷன் என்ன செய்யணும், கிடைக்கணும். இது ஒரு நாள் நடந்த காரியம் இல்ல, பல நாட்கள் இந்த சோதனை அவனுக்கு என்ன செஞ்சுட்டே இருக்கு, வந்துட்டே இருக்கு. அவன் படிப்படியாய் அடிமையாக போனான். நான் போன வாரம் சொன்னது போல ஒருவேளை சுத்தம் செய்கிற ஒரு மனிதனாக போயிருப்பான். ஆனால் இப்பொழுது அந்த அரண்மனையிலே உயர்ந்த ஒரு ஸ்தானம், இந்த போத்திபாருடைய எல்லா விளைநிலங்களையும் கவனிக்கிறது, அவனுடைய ஆடு மாடுகள், அவனுடைய வேலைக்காரர்கள் எல்லாவற்றுக்கும் மேலும் அவன் அதிபதியாக இருக்கின்றான். இப்ப ஆண்டவர் பார்க்கிறார், இன்னும் இவன் அடுத்த ஸ்தானத்துக்கு என்ன செய்யணும், அப்ப அங்கிருந்து அவனை கொண்டு போக வேண்டும். இந்த சூழ்நிலையை தேவன் அனுமதிக்கின்றார். இதை நான் புரிந்து கொண்ட காரியம் என்னன்னா, இந்த இடத்துல இவன் இந்த சோதனை வரும்போது யோசேப்பு கர்த்தரை நோக்கி ஜெபித்திருப்பார், ஆண்டவரே இந்த சோதனையிலிருந்து எனக்கு என்ன வேணும்,
இந்த ஒரு 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 மாற்றத்தை உருவாக்கும் என்று அவன் என்ன செஞ்சிருப்பான்? ஜெபம் பண்ணி, நிச்சயமாக இந்த சோதனையில நான் தப்பித்துக் கொள்ள வேண்டும். இந்த பிரச்சனை நாளுக்கு நாள் என்ன செய்கிறது? வருகிறது. இந்த காலவெளியில் உங்களுடைய வாழ்க்கையில கூட உங்களுடைய வேலை ஸ்தலங்களில் ஆனாலும் சரி, உங்களுடைய படிக்கிற இடங்களில் ஆனாலும் சரி, இப்படிப்பட்ட சோதனைகள் வரும்போது உடனடியாக மற்றொரு இடத்துல என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. நீங்கள் கட்டடத்தில் இதை சொல்லுவீர்கள் என்றால் அந்த சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு போக்கை தேவன் என்ன செய்வார்? உண்டாகும். மனுஷனுக்கு நேரிட சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடுவதில் நன்றாய் புரிந்து கொள். இந்த சோதனை வராதுன்னு சொல்ல முடியாது. கர்த்தர் அவனோடு கூட இருந்ததுனால அவனுக்கு வரவில்லை என்று நம்ம இல்ல. கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறாரு, அவனுக்கும் வந்தது. இங்க இருக்கிற எல்லாருக்கும் இல்லைன்னு நம்ம ஒருத்தரும் என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். ஆனால் இந்த சோதனையிலே அவன் தன்னுடைய சூழ்நிலையை ஆண்டவரிடத்துல அவன் தெரிவித்திருக்க வேண்டும். ஆண்டவர், இந்த சூழ்நிலை வருகிறது, இந்த சூழ்நிலையில நான் விழுந்து போகாதபடிக்கு எனக்கு பலன் தாருன்னு ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிருக்கணும்? கேட்டிருக்கணும். இரண்டாவது, இந்த சோதனையிலிருந்து நான் தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு போக்கை எனக்கு என்ன செய்யும்? உண்டு பண்ணும். இந்த ரெண்டு காரியம் இந்த சூழ்நிலைகள் வழியாக நீங்கள் கடந்து செல்லும் போது நீங்கள் ஆண்டவரை நோக்கி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் ஒரு போக்கை என்ன செய்கிறார்? அங்கே உண்டு பண்ணுகிறார். அதை தான் நான் புரிந்து கொண்டேன். எப்படி அதை உண்டு பண்ணுகிறார் என்றால், பாருங்க, இவர் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்கிறார், பாருங்கள், எபிரேய மனுஷன் நம்மிடத்தில் சரசம் பண்ணும்படிக்கு அவனை நமக்குள் கொண்டு வந்தார். யார சொல்றா? போத்திபார சொல்றான். இந்த அம்மா இத படிச்சு பாத்தீங்கன்னா யார கம்ப்ளைண்ட் பண்றான்னா போத்திபாரை அவள் குற்றப்படுத்துகிறாள். ஆனா இவ தான் என்ன செஞ்சிருக்கா? குற்றம் செய்தவள். ஆனால் யாரை குற்றப்படுத்துகிறாள் என்றால், நமக்கு வேலை செய்யும்படியாக இந்த எகிப்தியனை பாருங்க. உடனே அந்த இன வேறுபாடு இப்ப இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது அவர்களுக்கு அது சாதகமாக என்னென்னலாம் சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லுவாங்க. லாங்குவேஜ் இருந்ததுன்னா என்ன செய்வாங்க? இந்த தமிழ் பேசுறவன் இப்படி வந்துட்டான், இந்த மலையாளம் பேசுறவனை இப்படி கூட்டிட்டு வந்து விட்டுட்டீங்க, அல்லது தமிழன் இப்படி அந்த 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 காரியம் இருக்குல்ல, இன வேறுபாடு. அடுத்தது என்ன வேறுபாடு? ஜாதி வேறுபாடு, இன வேறுபாடு, மொழி எல்லாத்தையும் கொண்டு வந்துருவாங்க. இவ பாருங்க, குற்றப்படுத்துகிறான் பாருங்க. கொண்டு வந்தார் என்று சொல்லி அவன் இப்படிப்பட்ட காரியத்தை என்னிடத்திலே செய்ய வந்தான். நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டேன். நான் சத்தமிட்டு கூப்பிடுறதை அவன் கேட்டு தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போய் விட்டான் என்றான். இப்ப வீட்டுல யாராவது ஒரு சிலர் இருந்திருக்கலாம். அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க? யோசேப்பை பிடிச்சு இன்றைக்கு நடந்த என்ன நடக்கும்? பஸ்ல நடக்கிறது, ட்ரெயின்ல நடக்கிறதெல்லாம் நம்ம பாக்குறோம். அந்த இடத்துல யோசேப்பை பிடித்து அவன் அதிகாரி என்றும் பார்க்காம அங்கு, ஏனென்றால் அவ என்ன சொல்றா? இந்த எபிரேயனை கூட்டிட்டு வந்திருக்காங்க. இந்த வார்த்தைகள் தான் உணர்ச்சியை தூண்டுகிறதாக இருக்கிறது. சில இடங்களில இந்த கர்நாடகால பிரச்சனை நடக்கும்போது தமிழ்நாட்டு பஸ்கள் எல்லாம் அடிச்சு உடைக்கிறாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? இந்த கர்நாடக மொழி உணர்வை என்ன செய்வாங்க? ஏற்படுத்த. நான் கனடியன் என்ற வார்த்தையை சொல்லும் போது எல்லாருக்கும் என்ன வந்துடுது? தமிழனை போட்டு அடிக்கணும்ன்ற ஒரு உணர்வு அங்க என்ன செய்தது? வந்ததை குறித்து நம்ம பார்த்தோம். அதுபோல இவர் சொல்லுகிறார் இந்த எபிரேயனை கூட்டிட்டு வந்துட்டாங்க. உடனே என்ன நடந்திருக்கும்? அங்க எல்லாம் கட்டி வச்சு என்ன செஞ்சிருப்பாங்க? பயங்கரமா அடித்திருப்பார்கள். அவ பாருங்க எதை பிடிச்சிட்டு வச்சிருக்கிறா? அவனுடைய வஸ்திரத்தை பிடித்து வைத்து இருக்கிறாள். பாருங்க, அவனுடைய எஜமான் வீட்டுக்கு வரும் அளவும் அவனுடைய வஸ்திரத்தை தன்னிடத்தில் வைத்து. பயங்கரமான ஆள் யாரு? இந்த அம்மா. அப்பொழுது பாருங்க, அவனை நோக்கி, யாரு? போத்திபாரை நோக்கி, நீர் நம்மிடத்தில் கொண்டு வந்த, திரும்பி எந்த வார்த்தை சொல்றா பாருங்க, அந்த எபிரேய வேலைக்காரன் என்னிடத்திற்கு வந்தான் என்று சொல்ற. அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன். வாசிக்கலாம் அந்த இடத்தை. இதுல இன்னொரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். 17வது வசனத்தை பாருங்க. அவனை நோக்கி, நீர் நம்மிடத்தில் கொண்டு வந்த அந்த எபிரேய. இப்ப புருஷன் வந்தோடனே என்ன சொல்றான்? நீர் கூட்டிட்டு வந்த. இதுக்கெல்லாம் யார் காரணம்? வேலைக்காரங்க கிட்ட அந்த ஆள் கூட்டிட்டு வந்தாயா இந்த ஆளை. அடுத்தது அவன் வந்த உடனே என்ன சொல்றான்? நீர் நம்மிடத்தில் கொண்டு வந்த அந்த எபிரேய வேலைக்காரன் என்று சொல்லுகிறார். பாருங்க 19வது வசனம். உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று சொன்ன. உம்முடைய வேலை. இப்போ இவனையும் குற்றப்படுத்துறான், கூட யார குற்றப்படுத்துறான்? அவனுடைய புருஷன் போத்திபாரு என்ன செய்யறாவ. ஆனா குற்றம் ஃபுல்லா யார்கிட்ட இருக்குது? யார்கிட்ட இருக்குங்க? இவன் கிட்ட இருக்கு. இது எனக்கு இது படிச்ச உடனே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் தான் ஞாபகத்துக்கு வருது.
என்ன 3ஆம் அதிகாரம்? ஆதாம் கிட்ட, ஆதாம் என்னப்பா செஞ்சன்னா, நீர் எனக்கு கொடுத்த ஸ்திரீயானவள் இதை என்ன செய்தா? இத எனக்கு கொடுத்தா. பாவம் செஞ்ச உடனே பாத்தீங்கன்னா அதை ஒத்துக்கொள்ளுகிற ஒரு காரியம் இல்ல, மற்றவர்கள் மேல் என்ன செய்யுது, குறை சொல்லுகிற ஒரு நபராக இவள் காணப்படுகிறார். இப்படி இம்முடைய வேலைக்காரன் இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோட சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமான் கேட்டபோது அவனுக்கு, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அவனுக்கு என்ன வந்துச்சா? கோபம் உண்டது. இது என்ன வந்திருக்கணும்னா, அவனுக்கு யோசேப்பின் மேல் என்ன வந்தது? கோபம் வந்ததுன்னு சொல்லியிருக்கணும். ஆனா என்னதான் வந்திருக்கு அவருக்கு? கோபம் வந்தது. ஏன்னா இவன் ஒரு எபிரேயன், இவன் ஒரு அடிமையாக கொண்டு போகப்பட்டவன். இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை இழைத்தான் என்று அவள் சொல்லும் போது நிச்சயமாக இந்த போத்திபார் அவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை என்னன்னா மரண தண்டனை. இன்றைக்கே மத்திய தரைக்கடல் நாடுகளில் இப்படிப்பட்ட தவறுகளை செய்கிறவர்களை என்ன செய்யறாங்க தெரியுமா? நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோல. கல்லெறிந்து என்ன செய்வாங்க? கொலை செய்கிறவர்களா இருப்பாங்க. இல்லை என்றால் அவனை கீழே உட்கார வச்சு அவன் தலையில என்ன செய்யறாங்க? துப்பாக்கியால் சுட்டு அவனை கொலை செய்கிறவர்களாக இருக்கிறார். அந்த நாட்கள்ல இப்படிப்பட்ட துரோகத்தை இழைத்தவர்களை சும்மா விட்டுருப்பாங்களா? நிச்சயமா சும்மா விட்டுருக்க மாட்டாங்க. ஆனா இந்த போத்திபார் கோபம் ஆனான் படிக்குது, போட்டிருக்கு. ஆனா பெரிய மரண தண்டனை விதிக்கிற அளவுக்கு யோசேப்பு என்ன செய்யல, அவன் செய்யல. இதுக்கு 2 காரியம். ஒன்று, இந்த போத்திபார் சொல்றா, இந்த மனைவி சொல்றா, நீர் கொண்டு வந்தவன். அவருடைய செயல்கள் ஒருவேளை இந்த போத்திபாருக்கு தெரிந்திருக்குமோ என்று எனக்கு தெரியல. 2வது காரியம், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். தேவனுடைய திட்டம் யார் மேல இருக்கு? யோசேப்பின் மேல் இருக்கு. ஆகவே தேவ திட்டம் நிறைவேறுகிற வரைக்கும் எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் கர்த்தர் நம்மை என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஏன் அதை நான் இப்படி சொல்லுகிறேன் என்றால், நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 34, 35 சாலமோன் இப்படி சொல்லுகிறார். நீதிமொழிகள் 6:34, 35 ஸ்திரீயை பற்றிய எரிச்சல் புருஷனுக்கு மூர்க்கத்தை உண்டு பண்ணும். அவன் பழிவாங்கும் நாளில் தப்ப விடான். அவன் எந்த ஈட்டையும் பாரான். அநேக வெகுமதிகளை கொடுத்தாலும் அவன் என்ன செய்ய மாட்டானா? அமர்ந்திருக்க மாட்டான். அப்படின்னா என்ன செஞ்சிருக்கணும்? பார்வோன் கிட்ட சொல்லி அடுத்த தூக்கு தண்டனை யாருக்கு தான் கொடுத்திருக்கணும்? இந்த யோசேப்புக்கு கொடுத்திருக்கணும். ஆனால் இந்த யோசேப்பு இவ்வளவு நம்பிக்கைக்குரியவனாக இருந்தான். புசிக்கிற போஜனத்தை தவிர வேற ஒன்றையும் அவன் இடத்துல விசாரியாமல் இருந்தான் என்று படிக்கிறோம். இவ்வளவு நம்பிக்கைக்குரிய இவன் இந்த தவறை செய்திருப்பானா என்ற ஒரு கேள்விக்குறி யாருக்கு வந்திருக்கலாம்? ஏன்னா கோபமாய் எரிந்தான் என்று படிக்கிறோம். ஆனா யார் மேலன்னு தான் என்ன செய்யல. ஒருவேளை இந்த காரியங்கள் நடந்திருந்ததினால் அவனை இந்த சிறைச்சாலையில என்ன செய்கிறான்? அவனை அனுப்புகிறான். பாருங்க, அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் அப்போ இது எங்க போயிருக்குது? ராஜா வரைக்கும் என்ன செஞ்சிருக்கு? போயிருக்கு. இப்ப பாருங்க, அந்த தேசத்துக்கு அதிபதியாக அதிகாரத்துக்கு வரணும். இப்ப ஃபர்ஸ்ட் எப்படி போய் நிக்கிறாரு? இந்த கேஸ் மூலமா எங்க போய் நிக்கிறாரு? ராஜாவுக்கு இவனை பற்றி ஒரு எபிரேய ஒரு வேலைக்காரன் இருந்தான். அவன் என்னிடம் வீட்டிலே வேலை செய்து இவ்வளவு வருடமாக வேலை செய்து கொண்டிருந்தான். இப்பொழுது இப்படி ஒரு சதி செயல் அல்லது இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடைபெற்றிருக்கிறது என்று சொல்லும் போது ராஜா என்ன செய்யற? உத்தரவு சொல்லுகிறார். ராஜாவின் கட்டளையால் காவலில் விசாரிக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை என்ன செய்தான்? ஒப்புவித்தான். நாம நினைக்கும் போது இந்த சோதனையிலே அவன் பெரிய ஒரு வெற்றியை பெறுகிறான். வஸ்திரத்தை விட்டு என்ன செஞ்சிருக்கான்? ஓடி வந்திருக்கான். இவனுக்கு ஒரு பெரிய ரிவார்டு கிடைக்கணும்னு நாம எதிர்பார்த்தா என்ன ரிவார்டு கிடைத்திருக்கிறது? சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான் என்று படிக்கிறோம். அந்த சிறைச்சாலையிலே அவன் இருந்தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ யோசேப்புடைய மனநிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் கூட இருக்கிறாருன்றது அவனுக்கு தெரியுது. ஆனா இந்த சோதனையிலே, இந்த பரீட்சையிலே ஒரு பெரிய கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகின ஒரு மனிதனாக அவன் காணப்பட்டான். நாமளா இருந்தா என்ன நினைப்போம்? ஒரு பெரிய சோதனையில வெற்றி பெற்றிருக்கிறோம், கர்த்தர் ஒரு பெரிய ப்ரமோஷனை உடனடியாக கொடுப்பார் என்று நாம நினைத்திருப்போம். ஆனால் இங்க என்னதான் நடந்திருக்குது? சிறைச்சாலையின் அனுபவம் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். அது அந்த இடத்துல சும்மா சாதாரணமா சிறைச்சாலைக்கு கூட்டிட்டு போலங்க அவனை. இன்றைக்கு சிறைச்சாலைக்கு போறவங்க போறது போல அல்ல. 105வது சங்கீதத்துல நாம் அதை நாம படிக்கிறோம். 105ஆம் சங்கீதம் 17-19 வரைக்கும் நாம் படிக்கிறோம். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில்
அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமி. அப்போ அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். பொதுவா கைக்கு தான் விலங்கு போடுவாங்க, இவருக்கு எங்கேயும் போட்டிருக்காங்க கால்களை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பெரிய அதிகாரியா இருந்தான். அந்த போத்திபார் வீட்டிலேயே எல்லா வேலைக்காரர்களுக்கும் மேலான ஒரு அதிகாரியா இருந்தான். இப்ப அந்த அரண்மனையிலிருந்து அவன் எப்படி கொண்டு போக போறான்? விலங்கிடப்பட்டு. எவ்வளவு அவமானமா இருக்கும்ல, எவ்வளவு வெட்கப்பட்டு இருப்பான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மனநிலையில. ஒரு வாலிபன், 20 வயதுக்கு மேற்பட்ட ஒரு வாலிபன், 30 வயதுக்கு இல்ல, ஏன்னா 30 வயதுல அவன் என்ன செய்யறான்? உயர்த்தப்படுகிறான். அப்ப இந்த 39வது அதிகாரம் ஏறக்குறைய 11 வருட சரித்திரத்தை உள்ளடக்கியதாக காணப்படுகிறது. 30 வயதுல அவன் உயர்த்தப்படுகிறான். 17 வயதுல என்ன செய்யப்படுகிறான்? கொண்டு போட போகிறான். 41வது அதிகாரத்துல இந்த சொப்பனத்தை அவன் சிறைச்சாலையில இந்த பானபாத்திரக்காரனுக்கு விலக்கி காண்பித்த பிறகு 2 வருஷம் சிறைச்சாலை இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. அவ 13 வருட இந்த காரியங்களில 2 வருஷத்தை கழிச்சுட்டா, இந்த போத்திபார் வீட்டுல இருந்ததும் சிறைச்சாலையில் இருந்த காரியங்கள் எல்லாம் நம்ம படிக்கும் போது 39வது அதிகாரத்தின் சரித்திரத்தை படித்து பார்த்தா 11 வருட காரியங்கள் அங்கே காணப்படும். எவ்வளவு வருடம் போத்திபார் வீட்டுல இருந்தாருன்னு தெரியல, ஆனால் 11 வருட சரித்திரம் இந்த 39வது அதிகாரத்திலே காணப்படுது. அப்போ விலங்கிடப்பட்டு என்ன செய்யப்படுறான்? கூட்டிட்டு போறான். தவறான ஒரு குற்றச்சாட்டு. அது சாதாரண குற்றச்சாட்டு இல்ல, மிகப்பெரிய அபாண்டமான ஒரு பழி. அவமானத்தினால் அவன் என்ன செஞ்சிருக்கணும்? நிறைந்து இருக்க வேண்டும். இதை நான் படித்த போது மேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் வழியாக அவர்கள் கடந்து சென்றிருக்கிறார்கள். பெரிய ஒரு குற்றச்சாட்டு, அபாண்டமான குற்றச்சாட்டு. 2 தீமோத்தேயு நிருபத்திலே பவுல் சொல்லுகிறார், 3ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களிலே, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களிலே, அந்தியோகியா, இக்கோனியா, லிஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். ஆண்டவருடைய திட்டத்தின்படிதான் காரியங்களை செய்கிறார். ஆனால் அவருக்கு என்ன வந்திருக்குது? துன்பங்களும் பாடுகளும். இந்த காலவேளை ஆண்டவருடைய வார்த்தையின்படி தாங்க நான் நடக்கிறேன். ஒருவேளை உங்களுடைய வீடுகளிலே இருக்கலாம், உங்களுடைய குடும்பங்களிலே இருக்கலாம், அடுத்தது நீங்கள் வேலை செய்கின்ற இடங்களிலே காணப்படலாம். பரிசுத்தவான்கள் கடந்து சென்ற பாதையை சில வசனங்களை நான் வாசித்து காண்பிக்கும்படி விரும்புகிறேன். அந்தியோகியா, இக்கோனியா, லிஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை, எவ்வளவோ துன்பங்கள். இங்க சொன்னா சொல்லுவீங்க, ஒவ்வொரு சூழலையும் இவ்வளவோ பாடுகளை நான் பட்டேன், எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன். ஆனா பவுல் சொல்லுகிறார், இவை எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று சொல்லுகிறார். இவை எல்லாவற்றிலிருந்தும் நீங்களாக்கி விட்டார். அடுத்த வசனம் ரொம்ப மிக முக்கியமான வசனம். போடுமா? 12வது வசனம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் என்ன செய்வாங்களா? துன்பப்படுவார். என்னங்க, தேவ பக்தியாய் நடந்த ஆசீர்வாதம் வரும்னா ஆசீர்வாதம் வரும். ஆசீர்வாதத்துக்கு வருவதற்கு முன்பதாக என்ன செய்வாங்களாம்? துன்பப்படுவார். எல்லாரும் சேர்ந்து வாசிங்கள். அன்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும். அந்த யாவரும்ல நீங்க இருக்கீங்களா? நீங்க இருக்கீங்களா இல்லையா? ஆமா, நீங்க இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் இருக்கிறோம். அன்றையும் தேவ பக்தியாய் நடக்கிறவர்கள் என்று சொல்ல, நடக்க மனதாயிருக்கிற யாவரும் என்ன செய்வார்கள்? துன்பப்படுவார். யாவரும், அதுல தப்பித்து போகவே முடியாது. எல்லாருக்கும் அதான் பவுல் சொல்கிறார், எனக்கு உண்டான துன்பங்களை பாடுகளை நன்றாய் அறிந்து எவ்வளவோ துன்பங்களை நான் என்ன செய்தேன்? சகித்தேன் என்று சொல்கிறார். யோபு 1:1 ஊச் தேசத்துல யோபு என்றும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமா இருந்தான். தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவன். ஆனா அவன் வாழ்க்கையில வந்தது பாருங்க, 7000 ஆடுகள் ஒரே நாள்ல போச்சு, 3000 ஒட்டகங்கள் போயிருச்சு, 500 ஏர் மாடுகள், 500 கோவேறு கழுதைகள் எல்லாம் போயிருச்சு. 10 பிள்ளைகள் ஒரே நாள்ல என்ன செய்தாங்க? இழந்து போனான். ஆரோக்கியத்தை இழந்தான், உறவுகளை இழந்தான், நண்பர்களை இழந்தான், எல்லாமே இழந்து விட்டான். அன்றையும் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார். சொர்ந்து போயிடாதீங்க, அதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒருவேளை பாஸ்டர் பயமுறுத்திட்டு இருக்கார் வரும், ஆனா அதுல நாம விசுவாசத்தை காத்துக்கொள்வோம் என்றால்
அவரோடு கூட பாடுபடுகிறவர்கள் அவரோடு கூட என்ன செய்வார்கள்? ஆளுகை ஒரு பெரிய மேன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமா, அந்த மேன்மைக்கு வருவதற்கு முன்பதாக பிசாசு சும்மா அந்த மேன்மையை பெற்றுக்கொள்ள அவன் அனுமதிக்க மாட்டான். இயேசுவையே அவன் சோதித்தானாம். 40 நாள் உபவாசம் இருந்த பிறகு யார் வர்றா? தேவ தூதர்கள் வருவாங்க நாம பார்த்தா, அற்புதங்கள் நடக்கும்னு நாம பார்த்தா யார் வர்றா? பிசாசு அவரை என்ன செய்தானாம்? அந்த சோதனையில இயேசு வெற்றி பெற்ற பிறகுதான் அவர் கலிலேயா பகுதிக்கு சொல்ற, மனதிரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு. ஆமா, இயேசு எப்ப அந்த சோதனை வருதுன்னு நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். எப்ப அந்த சோதனைக்கு ஆண்டவர் நம்மை அனுமதிப்பார் என்றால், அவர் ஞான ஸ்நானம் பெற்று கரை ஏறின போது வானம் என்ன செய்ததாம்? திறக்க பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் ரூபம் புறாவை போல ரூபம் கொண்டு இறங்கினாராம். வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கப்படுது, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான். தேவனிடத்திலிருந்து சாட்சியை பெற்ற உடனே யார் நிப்பா? ஆமா, பிசாசு என்ன செய்வான்? நிற்பான். என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ என்று சொல்லி ஆண்டவர் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறவனுமாகிய மனுஷன் சொன்ன உடனே அவன் அங்க உத்தரவு வாங்கி கொண்டு என்ன செய்கிறான்? வருகிறான். ஆகவே தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கும்போது, சில நேரங்களில் செய்திகளை கேட்கும் போது நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணிக்கின்றோம். ஆனால் அந்த அர்ப்பணித்தல் முடியும் போது, அல்லது அந்த அர்ப்பணித்து விட்டு நீங்கள் கடந்து சென்ற போது வேறொரு எதிர்பாராத ஒரு திருப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? வந்திருக்கும். என் வாழ்க்கையில் அது அப்படிப்பட்ட பல காரியங்கள் நடைபெற்று செய்தியை கேட்டு முடிக்கும் போது பல திருப்பங்கள் நடந்திருக்கும். வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து அன்றைக்கு ஜெபித்து கடந்து சென்றிருக்கும் போது, வாலிப நாட்கள் நான் வளர்ந்து வந்த காலங்களிலே இதை அறியாதிருந்தேன். இங்கே என்னுடைய போதகர் பிரசங்கம் பண்ணிட்டு போது ஆவியில நிறைந்த அந்த வசனத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்து போயிருப்பேன். அன்னைக்கு சாயங்காலமே நடக்கலன்னு அடுத்த நாள் என்ன செய்யும்? ஒரு பெரிய சோதனை எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. பல முறை எந்த வசனத்துக்கு நான் ஒப்பு கொடுத்தேனோ அதே வசனத்துக்கு எதிராக சூழ்நிலைகள் மாறுகிறதை நான் பார்க்கிறோம். இந்த காலை வேளை கர்த்தருடைய ஆவியானவரோடு கூட பேசும்போது இன்னொரு காரியம், பிசாசும் அதை என்ன செய்கிறான்? கவனித்துக் கொண்டு இருக்கிறான். தேவன் சும்மா நம்மளை ஒப்பு கொடுக்க மாட்டார். அவர் சொல்கிறார், தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ என்று சொல்கிறார். அவனை குறித்து சாட்சி சொல்லுகிறார். உடனே அங்கே பரீட்சை வருகிறது. பிதாவாகி தேவன் இயேசுவை, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய். உடனடியாக அங்கே பிசாசு என்ன செய்கிறான்? வருகிறான். ஆகவே புரிந்து கொள்ளுங்கள், யோசேப்பை குறித்து பிதா சொல்லியிருப்பார் நினைக்கிறேன். இவன் நேர்மையானவன், உண்மையுள்ளவன், கர்த்தருக்கு பயந்தவன் என்று சொன்ன உடனே பிசாசு, அப்படியா, நான் ஒரு டெஸ்ட் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு யார்கிட்ட ஏறி இருப்பான்? இந்த போத்திபார் மனைவி கிட்ட ஏறி இருப்பான். ஏறி இவள் மூலமாக இப்படி ஒரு பெரிய சோதனையை அங்கே கொண்டு வருகிறவனா இருக்கிறான். பரிசுத்தவான்கள் கடந்து சென்ற பாதையாக இது காணப்படுகிறது. நாம இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது ஏதோ புதுமையாக இதை நினைக்கிறோம். நமக்கு மட்டும்தான் இந்த சோதனை வந்தது என்று, நமக்கு மட்டும்தாங்க இந்த பிரச்சனை, வேதனை, பாடுகள், உபத்திரவங்கள் வந்தது என்று நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 36 39 வசனங்கள் வரைக்கும் நாம் இப்படி படிக்கிறோம். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் என்ன செய்தார்களாம்? அனுபவித்தார்கள். பாருங்க, இவன் தவறு செய்து சிறைச்சாலைக்கு வரல, கர்த்தருக்கு பயந்து நேர்மையாய் நடந்து உண்மையாய் இருந்து என்ன செய்கிறான்? சிறைச்சாலைக்கு வருகிறான். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள், கல்லெறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. கர்த்தர் கூட இருந்தா உலகம் நமக்கு பாத்திரமா இருக்கும் நினைச்சிடாதீங்க. முதல்ல உலகம் பாத்திரமா இருக்காது, அது அபாத்திரமாக தான் இருக்கும். அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்திரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள் என்று படிக்கிறோம். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்று, அங்க அந்த வார்த்தை தான் முக்கியம். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினால் என்ன பெற்றார்கள்? நல்ல சாட்சியை பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள் என்று படிக்கிறோம். விசுவாசத்திற்காக, அவர்கள் கற்றுக்கொண்ட சத்தியத்துக்காக, தேவ பக்திக்கு ஏதுவாக நடந்ததின் நிமித்தம், வசனத்துக்கு கீழ்ப்படிந்ததின் நிமித்தம் பாடுகள், உபத்திரவங்கள், அவமானங்கள், பொய்யான குற்றச்சாட்டுகள். இந்த வேலையில சோர்ந்து போய் விடாதிருங்கள். நம்மளுக்கு முன்பாக ஓடின பரிசுத்தவான்கள் இப்படிப்பட்ட பாதைகளின் வழியாக அவர்கள் கடந்து சென்று
அவர்கள் நமக்கு ஒரு முன்மாதிரி என்ன செஞ்சிருக்காங்க, வைத்திருக்கிறாங்க. ஆகவேதான் எபிரேயர் 13:1 சொல்லுகிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே எப்படி ஓடணுமா, பொறுமையோடு என்ன செய்ய வேண்டும், ஓட வேண்டும் என்று எபிரேயர் நிருபத்திலே படிக்கிறோம். நமக்கு நியமித்த ஒரு ஓட்டம் இருக்கு. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை என்ன செய்யுது, சூழ்ந்திருக்கு. இந்த யோசேப்புக்கு இத்தனை திரளான சாட்சிகள் இருந்திருக்குமான்னு தெரியல. ஆனா அவங்களே என்ன செஞ்சிருக்காங்க, வெற்றி பெற்றவர்களாக காணப்படுகிறார். பின்னாட்களிலே அநேக ஜனங்களுக்கு ஜீவ ரட்சனை செய்யும்படியாக, நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், தேவன் ஒரு மனிதனை உயர்த்தி அநேக ஜனங்களுக்கு ஜீவ ரட்சனை செய்ய அனுமதிக்கிறார் என்றால், உயர்த்துகிறார் என்றால், அவன் கடந்து செல்கிற பாதைகள் சும்மா என்ன செய்யாது, இருக்காது. கர்த்தர் உங்களை எவ்வளவு தூரம் உயர்த்த விரும்புகிறாரோ அத்தனை பரீட்சைகள் என்ன செய்யும், உங்களுக்கு வரும். சும்மா ஆண்டவர் உயர்த்திட மாட்டார். நம்ம எல்லாரும் உடனே கலெக்டர் ஆகணும்னு நினைக்கிறோம். எல்லாருக்கும் நாளைக்கே கலெக்டர் ஆபீஸ்ல போய் கலெக்டருடைய அலுவலகத்துல அந்த ரூம்ல என்ன செய்யணும், உட்காரணும்னு எல்லாருக்கும் ஆசை. ஆனா அங்க உட்காரணும்னா பெரிய பெரிய பரீட்சைகள் எல்லாம் என்ன செய்யணும், பெரிய பெரிய ட்ரைனிங் எல்லாம் என்ன செய்யணும், நம்ம முடிக்கணும். நம்முடைய திறமையை நிரூபித்து காட்ட வேண்டும். உலக பிரகாரமான காரியத்துக்கு அப்படின்னா, தேவன் உன்னை உயர்த்த வேண்டும் என்றால், தேவன் சில பொறுப்புகளிலே கொண்டு வந்து உன்னை அமர பண்ண வேண்டும் என்றால், மூலமாக திரளான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், நீங்க வேதத்துல எந்த கேரக்டர் எடுத்துக்கொள்ளுங்க, ஆபிரகாமை பார்த்து உனக்குள் சகல ஜனங்கள் என்ன செய்வார்கள், ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொன்னார். ஆபிரகாமுக்கு வந்து சோதனை சாதாரண சோதனையா? ஆமா, மிகப்பெரிய. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு சொல்றாரு, உன் இனத்தை விடு, தேசத்தை விடு, தகப்பன் வீட்டை விடு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நம்ம எல்லாம் போவோமான்னு தெரியல. எல்லாத்தையும் விட்டுட்டு போன்னு சொன்னா எங்க போறது? ஆண்டவரே, மோசே சொன்னது மாதிரிதான் சொல்லுவோம், நான் திக்குவாயும் என்னால முடியாத ஆண்டவரே, இதே இடத்துல இருக்கிறேன் சாட்சியா அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் ஆபிரகாம் எல்லாவற்றையும் விட்டு தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் என்ன செய்தான், புறப்பட்டு போனான். சந்ததியை தருவேன் என்று வானத்தின் நட்சத்திரங்களை போல இருக்குன்னார். ஒண்ணுமே ஒரு பிள்ளைய கூட என்ன செய்யல, கொடுக்கல. அவன் வாக்கு நிறைவேற பொறுமையோடு என்ன செய்தான், கடைசியில 100வது வயதுல பிள்ளைய கொடுத்துட்டு அடுத்த ஒரு 20 வருடங்கள் 30 வருடங்கள் கழிச்சு சொல்றாரு, அவனை கொண்டு போய் என்ன செய், பலிபீடத்திலே வை. பாருங்க எவ்வளவு பரீட்சைகளை கர்த்தர் வைக்கிறார். வாக்குத்தத்தம் பெற்றவர்கள் தயவு செய்து கவனமா இருங்கள். ஆமா, தேவன் பரீட்சித்து சோதித்து புடமிட்ட பிறகுதான். அதனாலதான் இங்க வசனம் சொல்லுது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் கர்த்தருடைய வசனம் அவனை என்ன செய்ததாம், புடமிடு. அப்ப ஆண்டவர் புடமிடுவார். புடமிடுவதில் எப்படி இருக்கும், எப்படி இருக்கும்? ஏசி ரூம்ல உட்கார வச்சு நம்மள என்ன செய்வாரா, புடமிடுவாரா? அப்படி எல்லாம் புடமிட மாட்டார். எங்க கூட்டிட்டு போவார்? ஆமா, அக்கினிக்கு நேராக ஒரு வெள்ளியை புடமிடுகிறது போல, ஒரு பொன்னை புடமிடுகிறது போல. அதை சொல்லுகிறாங்க. அந்த புடமிடும் போது அதுல இருக்கிற கழிம்புகள் எல்லாம் நீங்கும் போது, நீங்கிருச்சுன்னு எப்படி தெரியும்னா, அந்த புடமிடுகிறவனுடைய முகம் அதுல என்ன செய்யணுமா, தெரியணும். புடமிடுகிறவனுடைய முகம். அப்போ தெய்வீக சாயல் தேவன் எங்கே பிரதிபலிக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில, அது வரைக்கும் ஆண்டவர் நம்ம என்ன செஞ்சுட்டே இருப்பார், புடமிட்டு கொண்டே இருப்பார். தெய்வீக குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில உருவாகும் அளவும் ஆண்டவர் நம்மை புடமிடுகிறவராக காணப்படுகிறார். பின்னாட்டில பார்த்தா யோசேப்புடைய வாழ்க்கையில எல்லாரையும் மன்னிக்கிறான், எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிறான். யார் வஸ்திரத்தை உரிந்தார்களோ அவர்களுக்கு வஸ்திரத்தை என்ன செய்யறான், நம்மளா நினைச்ச அவன் வஸ்திரத்தை கழட்டுறா அப்படின்னு. என்னை கழட்டி இல்ல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவனை உருவாக்கலன்னா என்ன ஆகுறது? ஆமா, எகிப்து தேசத்துல ஒருத்தனை இருக்க முடியாது. போத்திபார் மனைவி எல்லாம் என்ன செஞ்சிருப்பான், அங்கெல்லாம் சொல்லவே இல்லை. போத்திபார் மனைவிய அவன் கல் என்ன செஞ்சிருப்பான், ஒரு பெரிய ஒரு சட்டத்தை போட்டு அவளை என்ன செஞ்சிருப்பான், நீ இப்படி பண்ணியே அப்படின்னு ஏதாவது செய்திருப்பான், பழி வாங்கி இருப்பான். தன் சகோதரர்கள் வரும்போது பழி வாங்கி இருப்பான். மன்னிக்கும் குணத்தை கற்றவனுக்கு என்ன செய்தார், கொடுத்தார். தேவ திட்டத்தை அவன் புரிந்து கொண்டு என்ன செய்யறான், செயல்படும். ஏன் சிலரை ஆண்டவர் உயர்த்துறது இல்லைன்னா, மன்னிக்கிற குணம் இல்லை. இந்த காலையில கத்தர் மன்னிக்கிற குணம் இருக்கா? அன்னைக்கு அநேகர் மன்னிச்சிருவோம், ஆனா என்ன செய்ய மாட்டோம். அப்படியே அந்த ரெக்கார்ட், அன்பு தீங்கு நினையாதாம். தீங்கு நினையாதுன்னா மற்றவங்களுக்கு தீங்கு செய்யறத பத்தி சொல்லல, கடந்த காலத்துல உனக்கு தீங்கு இழைத்தார்கள்ல, அந்த தீங்கை என்ன செய்ய மாட்டாங்களா, அவங்க நினைக்க மாட்டாங்களாம். அந்த ரெக்கார்டெல்லாம் அழிச்சிருவாங்க. அவர் செய்த உபகாரங்களை எல்லாம் மறந்துடுவோம், மற்றவர்கள் செய்த
அநியாயங்களை எல்லாம் என்ன செய்ய மாட்டோம் நம்ம. அவன் தேவன் செய்த நன்மைகளை மறந்து விடுவோம் உடனடியாக, இஸ்ரவேல் ஜனங்களை போல. ஆனால் மற்றவர்கள் செய்த தீமைகளை நாம என்ன செய்யறது இல்ல, மறக்கிறது இல்ல. ஆனால் தேவனோ என் தகப்பன் வீட்டை என்ன செய்தார், என்னை மறக்க பண்ணினார் என்று யோசேப்பு சொல்லுகிறார். தேவனின் தகப்பன் வீட்டை என்னன்னா, தகப்பன் பிள்ளைகள் செய்த எல்லாவற்றையும் அவன் என்ன செய்தான், மன்னித்து என்ன செய்தான், மறந்தான். கர்த்தர் அவனை உயர்த்தி. அந்த காலையில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம், நம்மை புடமிடுகிறவராக இருக்கிறார். எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்ட ஒரு மனிதனாக இந்த யோசேப்பு காணப்படுகிறான். எபிரேயர் நிருபம் 5வது அதிகாரத்திலே நாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம படிக்கிற வாசிக்கலாம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து நம்ம படிக்கலாம். அவர் மாம்சத்திலிருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி எப்படி ஜெபம் பண்ணாராம், பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை என்ன செய்தாராம், கற்று. அப்ப இயேசுக்கே இந்த வழிதான். ஒரே பேரான குமாரன், பிதா தம்முடைய குமாரனை ரொம்ப அன்பா நேசிச்சிருப்பார்ல, செல்ல பிள்ளையாக வைத்திருந்தார். ஆனா இந்த பூமிக்கு அவர் கடந்து வந்த போது வசனம் சொல்லுகிறது, அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை என்ன செய்தார், கற்றுக்கொண்டு. அடுத்தது பாருங்க, இதான் ரொம்ப மிக முக்கியம். தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணரானார் என்று படிக்கிறோம். தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணரானார் என்று. ஆகவே இயேசுவுக்கே இந்த வழிதான். ஆகவே உங்களுக்கும் எனக்கும் எந்த வழிதான் இருக்கு, இந்த வழிதான். ஆனா இதுல ரொம்ப உண்மை உள்ளவராக இருக்கும். தேவன் என்னை கவனிக்கிறார், நான் நேர்மையாய் காணப்படும், எனக்கு வைத்த அந்த பொறுப்புகளிலே நான் உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு நாம் இடரலற்றவர்களாக நாம் காணப்படும். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். எபிரேயர்கள் நிருபம் 7ஆம் அதிகாரம் 25வது வசனம். எபிரேயர் 7:25 வாசிக்கலாம். எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால், ஆமா, ஆண்டவர் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். அப்போ ஆண்டவர் நம்மை ரட்சிக்க அவர் வல்லவராக அவர் காணப்படுகிறார். அவர் ரட்சிக்க வல்லவராக. அப்ப அந்த சோதனையிலேயே நம்ம விட்டு விடுகிற தேவன் அல்ல. ஆமா, மனுஷனுக்கு நேரிட சோதனையே இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேடுகிறதில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு போக்கை என்ன செய்கிறார், உண்டாக்குகிறார். ஒரு போக்கை இங்கே உண்டாக்குறாரு. ஆனா இவர் ஜெபம் பண்ணிருப்பார், ஆண்டவரே இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை விடுதலையாக்கும் என்று கேட்டிருப்பார். ஆனா சிறைச்சாலைக்கு அனுப்புவாருன்னு என்ன செய்யல, அவனுக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் விடுதலையாக்கினாரா? ஆண்டவர் விடுதலையாக்கினார். ஆனா விரும்பாத ஒரு சூழ்நிலையை என்ன செய்யற, கொண்டு போய் வைக்கிறார். ஆனால் அது தேவனுடைய திட்டம். ஏன்னா அங்க போனாதான் 2 பேர் வருவான். ராஜாவின் வீட்டுல வேலை செஞ்சவன் 2 பேரு அங்க வருவான். அவனுங்க ஒரு சொப்பனத்தை காணுவாங்க. அதற்கு யோசேப்பு என்ன செய்வாரு, அர்த்தம் சொல்லுவார். காலங்கள் வரும்போது யோசேப்பு ராஜாவின் சொப்பனத்துக்கு என்ன செய்வாரு, விளக்கம் கொடுக்க ராஜாவின் சமூகத்துக்கு கொண்டு போகப்படுவார். அதன் மூலமாக தேவன் அந்த தேசத்துக்கு யோசேப்பை என்ன செய்கிறார், உயர்த்துகிறார். உண்மை உள்ளவர்கள் பரிபூரண ஆசீர்வாதம் பெறுவார்கள். ஆகவே தேவனுடைய வழிகள், அதனால்தான் கடந்த வார்த்தை சொன்னேன், அவருடைய வழிகள் சுழற்காட்டிலும் பெருங்காட்டிலும் இருக்கிறது. நாம நினைச்சோம் எல்லாம் முடிந்து விடும் யோசேப்புடைய. அங்க இருக்கவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, யோசேப்போடு கூட வேலை செய்தவர்கள், போத்திபாருடைய மனைவி, போத்திபார் கூட நினைச்சிருக்கலாம் இனி எந்த தண்டனை கொடுத்துருப்பாங்க, மரண தண்டனை கொடுக்கணும். ஏதோ அவனுக்கு கொஞ்சம் அவங்க மனைவி மேல கொஞ்சம் சந்தேகம் இருந்ததுனால சிறைச்சாலையில போட்டுட்டாங்க. ஆயுள் தண்டனை என்ன செஞ்சிருப்பாங்க, நிச்சயமா ஆயுள் தண்டனை கொடுத்திருப்பாங்க. ஆமா, அந்த போத்திபார் கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டான் அவனுக்கு மேலாக யோசேப்பு உயருவதற்கு. நான் இதை படித்து பார்த்தபோது எனக்கு புரிந்த காரியம், அந்த போத்திபார் வீட்டுல அதற்கு மேல அவனை உயர்வதற்கு அவனுக்கு என்ன இல்லை, வாய்ப்பு இல்லை. அந்த உயரத்தை அவன் அடைந்து விட்டான். இப்ப அந்த தேசத்துல கர்த்தர் அவனை என்ன செய்யணும், உயர்த்த வேண்டும். ஆகவே அங்கே ஒரு சூழ்நிலையை தேவன் அனுமதிக்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய கம்பெனியில, உங்களுடைய குடும்பங்களில
இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கர்த்தர் அனுமதிக்கும் போது, இந்த சோதனையே வரும்னு சொல்ல, இந்த சோதனையும் வரும், வேறு சூழ்நிலைகளும் என்ன செய்யும், வரும். அந்த நேரங்களிலெல்லாம் நீங்கள் உண்மை உள்ளவர்களா இருப்பீர்கள் என்றால், அடுத்த நிலைக்கு உயர்த்துவதற்கு முன்பதாக இந்த கிராஃப் பாத்தீங்கன்னா, எல்லா பரிசுத்தவான்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் அவளை உயர்த்துவாரு. அதுக்கப்புறம் என்ன செய்வார், கொஞ்சம் தாழ்த்துகிறவராக இருக்கிறார். தாவீது அரண்மனைக்கு கொண்டு வந்து சுரமண்டலம் வாசிக்கிறவனாக இருந்தான். கொஞ்ச நாள் ஆன உடனே இவன் தாவீது என்ன நினைச்சிருப்பாருன்னா, நான் நம்புகிறேன், அதை நான் தியானித்த போது அப்படிதான், எங்க வந்துட்டோம், அரண்மனைக்கு வந்துட்டோம், ராஜாவின் சிங்காசனத்துக்கு பக்கத்திலே நிக்கிற ஒரு வேலை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அரண்மனையிலே ராஜாவுக்கு பக்கத்திலே நிற்கிற ஒரு வேலை. அப்ப நினைச்சிருப்பான், சீக்கிரம் சவுல் என்ன செய்வா, சீட்டை காலி பண்ணுவாரு, நான் அந்த சீட்ல போய் என்ன செய்ய போறேன். ஏன்னா சாமுவேல் வந்து இவர் என்ன செய்றார், சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக அபிஷேகம். ஆனா சில நாள் கழிச்சு பார்த்தா இந்த சவுலுக்கு அந்த டிப்ரெஷன் எல்லாம் என்ன செஞ்சிருச்சு, போயிடுச்சு. கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை அலக்கழிச்சிட்டு இருந்து அதெல்லாம் சரியாயிடுச்சு. இப்ப சவுல் சொல்ல, சும்மா ஏன்பா இவன் நிக்கிறான், இவனை வீட்டுக்கு என்ன செஞ்சிருங்க, அனுப்பிடுங்க. அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்னு பாருங்க. அவன் பர்மனன்ட் ஜாப் எங்க கிடைச்சிருச்சு, அரண்மனையில வேலை கிடைச்சிருச்சுன்னு நினைச்சா அவனை அனுப்பி விட்டுட்டாங்க. வந்து தன் தகப்பனுடைய அந்த கொஞ்ச ஆடுகளை மறுபடியும் என்ன செய்கிறான், மேய்க்கிறான். அப்போ கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவர், அடுத்தது அவரே நம்மை தாழ்த்துகிற தேவனா இருக்கிறார். சிங்காசனத்துல இருக்கும் போது கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணது போல, ஆடு மேய்க்கிற போதும் அவன் என்ன செஞ்சான், கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில், கர்த்தரை எப்போதும் மகிமைப்படுத்தணும். பெரிய ஒரு வேலை கிடைத்ததுங்க. சில நாட்கள் அதுல, மாதங்கள் அதுல இருந்தேன். இப்போ சாதாரண ஒரு வேலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அதுலயும் நீங்கள் உண்மை உள்ளவர்களாயிருங்கள். சீக்கிரத்திலே சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி அமைக்கின்ற தேவனாக அவர் காணப்படுகிறார். அப்போ கர்த்தர் பல நிலைகளிலே நம்முடைய உணர்ச்சிகளை எல்லாம் சரிப்படுத்துவதற்காக தான் அப்படியெல்லாம் என்ன செய்யறார் ஆண்டவர். அது பெரிய பொறுப்போ சிறிய பொறுப்போ, அது உயர்ந்த ஸ்தானமோ அது தாழ்ந்த ஒரு சூழ்நிலையோ எதுவா இருந்தாலும் சரி, அவன் தேவனுக்கு பயந்து தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளிலே அவன் உண்மை உள்ளவனா இருக்கிறான். இந்த எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம படிக்கின்ற ஒரே காரியம் என்னன்னா, ஒரே காரியம், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். பாருங்க 21வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் என்னது, கிருபை வைத்து. அப்போ யோசேப்பின் மேல் கர்த்தர் என்ன செய்கிறார், கிருபை. ஆனா உலகம் என்ன சொல்லியிருக்கோம், அவ்வளவுதாங்க, யோசேப்புடைய கதை என்ன செஞ்சது, முடிந்தது என்று உலகம் சொல்லியிருக்கும். ஆனால் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அது யோசேப்புக்கு மட்டும்தான் தெரியும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறது உங்களுக்கு மாத்திரம் தான் என்ன செய்யும், தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. இந்த சூழ்நிலைகள்ல, மற்ற சூழ்நிலைகள்லாம் மற்றவங்க பார்ப்பாங்க, வாய்க்கிற காரியங்கள், அவனை கர்த்தர் இதெல்லாம் மற்றவங்க பார்ப்பாங்க. ஆனால் இப்படிப்பட்ட பொய்யான குற்றச்சாட்டுகள் வரும்போது எல்லாரும் கைவிட்டிருப்பாங்க. கர்த்தர் அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி, எப்படி இது நடந்திருக்கும்னு தெரியல. கொஞ்ச நாள் விலங்கு போட்டு ஒடுக்குனாங்க. எப்போதுமே விலங்கிடப்பட்டா இருப்பாங்க. அவனுடைய நல்ல நடவடிக்கைகள் எல்லாம் பார்த்தோன்னே விலங்குகள் நினைச்சுட்டாங்க, கழட்டிட்டாங்க. அப்புறம் சில வேலைகள் அந்த சிறைச்சாலை அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த வேலைகள் எல்லாம் இந்த யோசேப்பு ஒழுங்காய் செய்கிறதையெல்லாம் பார்க்கும்போது அந்த தலைவனுடைய கண்களிலே அவனுக்கு என்ன கிடைக்கிறது, தயவு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். எவ்வளவு நாள்ல இத பார்த்தான்னு தெரியல எனக்கு. படிப்படியாய் சின்ன சின்ன பொறுப்புகளை குறித்து கடைசியில யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு, இந்த அதிகாரிகள் செய்கிற எல்லா வேலையும் யார் செய்ய வைக்கிற, இப்போ யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோட இருந்தபடினாலும், அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும், அவன் வசமாயிருந்த யாதொன்றை குறித்து சிறைச்சாலை தலைவன் என்ன செய்யலையா. இதே வார்த்தையை போத்திபார் சொல்லுகிறான், இதே வார்த்தை சிறைச்சாலை தலைவன் சொல்லுகிறான். கர்த்தர் கூட இருந்தா அந்த நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்புகிற மாதிரி யாரு வாழ்ந்திருக்கா, இந்த யோசேப்பு வாழ்ந்திருக்கிறான். இந்த காலவெளியில கர்த்தர் நம்மோடு கூட இந்த வார்த்தைகளின் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அந்த நம்பிக்கை உடையவனாக இருந்தார். கர்த்தர் அவனோடு கூட என்ன செய்தார், இருந்தார் எல்லா சூழ்நிலைகளையும். அதாவது ஆண்டவர் எபிரேயர் 13வது அதிகாரத்துல 5வது வசனத்துல சொல்லுகிறார், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். அப்போ எகிப்துக்கு வரும்போது கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறாரு.
போத்திபார் வீட்டுல அவனோடு கூட இருந்தாரு. தவறான குற்றச்சாட்டுகள் சொல்லும் போதும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். சிறைச்சாலையிலும் அவனோடு கூட இருந்தார். அப்புறம் அவன் உயர்த்தப்பட்டு பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு வரும்போதும் கர்த்தர் அவனோடு கூட என்ன செய்தார்? அதான் சொல்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை என்ன செய்வதில்லை, கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதை நம்ம ரொம்ப செக் பண்ணிட்டே இருக்கணும். போன வாரம் நான் சொன்னேன், நாம் அவருக்கு பிரியமானவைகளையே செய்து கொள்ள வேண்டும். இயேசு சொல்லுகிறார், நான் அவருக்கு பிரியமானவைகளையே செய்கிறபடினால் அவர் 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 என்னை விட்டு என்ன செய்யறதில்லை, அவர் என்னை தனியே விடுகிறதில்லை. ஆமா, அது ரொம்ப மிக மிக முக்கியமான. எப்போதும் ஆண்டவருக்கு பிரியமானவர்களே செய்கிறோமா? நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார். நீங்கள் அவரை விட்டு விட்டால் அவர் உங்களை என்ன செய்வார்? ஆமா, ஆண்டவரை நாம் தேடுகிறவர்களாக இருக்கு. எசேக்கியா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையிலிருந்து சொன்னேன், அவன் தேவனுடைய வார்த்தைகளின்படியே அவன் செய்தபடினால் கர்த்தர் அவனோடு கூட என்ன செய்தான்? இருந்து காரியங்கள் எல்லாம் அவனுக்கு அனுகூலமானது என்று படிக்கும். அப்ப தேவனுடைய வார்த்தையின்படி நாம் செயல்படுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தையின்படியே நாம் செயல்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானவைகளையே என்ன செய்யணும்? ஆண்டவரை நாம் தேடுகிறவர்களாக இருக்கணும். நெருக்கமான நேரங்களில் எல்லாம் கர்த்தரை நோக்கி என்ன செய்யணும்? நம்ம கூப்பிடணும். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறார் என்று சொல்லுகிறார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுறவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? சமீபமா இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது நான் நினைக்கிறேன், அதிகமா கர்த்தரை நோக்கி இவர் என்ன, ஏன்னா நமக்கு 40ஆம் அதிகாரம் 41 நமக்கு தெரியும் என்ன நடந்தது என்று. யோசேப்புக்கு அதெல்லாம் ஒன்று என்ன செய்யாது, தெரியாது. நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. இந்த சிறைச்சாலையிலிருந்து கர்த்தர் என்னை எப்படி விடுதலையாக்குவார், இந்த சூழ்நிலையிலிருந்து நான் எப்படி வெளியே வருவேன், யாருக்கு? யோசேப்புக்கு ஒன்றும் என்ன செய்யாது, தெரியாது. ஆகவே ஆண்டவர் எல்லாத்தையும் வெளிப்படுத்திட்டு காரியங்களை செய்கிறவர் அல்ல. ஆனால் இந்த யோசேப்பு தேவனை விசுவாசித்திருக்க வேண்டும். கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தையை நிச்சயமா என் வாழ்க்கையில் என்ன செய்வார்? நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அவர் உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். அவனுக்கு இருந்ததெல்லாம் கொஞ்சம் சத்தியம்தான், கொஞ்சம் அனுபவங்கள் தான். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றினார். ஈசாக்குடைய வாழ்க்கையை தேவனுடைய நடத்துதலை அவன் பார்த்தான். அவனுடைய தகப்பனாகிய யாக்கோபுடைய வாழ்க்கை, இந்த 3 பேருடைய வாழ்க்கையின் சரித்திரங்களை தான் யார் பார்த்திருக்கணும்? யோசேப்பு பார்த்திருக்கணும். பெரிய காரியங்கள் அவனுக்கு தெரியல. ஆதியாகமம் 1-12 அதிகாரம் அவனுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கணும். தேவன் யார், சிருஷ்டிக்கிற நம்மை உண்டாக்கின தேவனாக இருக்கிறார் என்பதை அவன் அறிந்திருக்க வேண்டும். இந்த சத்தியங்கள் மாத்திரம்தான். ஆனா நமக்கு இந்த ஆதியாகமம் இல்லாமல் இன்னும் 68 புஸ்தகங்களை கர்த்தர் நம்ம கையில கொடுத்து அதுக்கு கற்றுக்கொள்வதற்கான சூழ்நிலைகள் எல்லாம் கற்றுக் கொடுத்தோம். இந்த சோதனைகளில் அநேக தோல்வி அடைகிறவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் யோசேப்புக்கு எதுவுமே இல்லைங்க. ஒரே ஒரு காரியம், கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு கூட, கர்த்தர் இருந்ததுனால அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய காரியங்கள் எல்லாம் செவ்வாயா இருந்தது. அவன் எப்போதும் கர்த்தருக்கு பிரியமானபடி அவன் நடந்தான். பெரிய சத்தியங்கள் எல்லாம் அவன் கேட்கல. பவுலுடைய நிருபங்கள் எல்லாம் அவன் என்ன செய்யவே இல்லை, படிக்கவே இல்லை. ஆனால் பவுல் நிருபங்கள்ல சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் அவன் செய்தான். இன்னும் அடிக்கடி யோசிக்கிற காரியம், யாத்ராம் 20ஆம் அதிகாரத்துல 10 கட்டளைகள் என்ன செய்யல, கொடுக்கப்படாத காலங்களிலே அவன் கர்த்தருடைய கட்டளைகளின்படி என்ன செய்தான், நடந்தான் என்று படிக்கிறோம். அதுக்கு ஒரே ஒரு காரியம், தேவனை அதிகமாக அன்பு கூர்ந்திருப்பான். தேவனை அவன் நேசிக்கிறபடி சக மனிதர்களை அவன் என்ன செய்தான், நேசித்தான். இந்த காலத்துல சக மனிதர்களை நேசிப்போம் என்றால் அவளுக்கு எதிராக போய் பேச மாட்டோம், திருட மாட்டோம், இச்சிக்க மாட்டோம், அவளுடைய காரியங்களை திருட மாட்டோம். ஏனென்றால் நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, அது அவர்களுடைய பொருட்களை திருடுவது அது தேவனிடத்திலிருந்து திருடுகிறதற்கு ஒப்பான காரியம். அது ரொம்ப கவனமாக நாம் இருப்போம். கவனமா கர்த்தர் நமக்கு போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை, மிகுந்த ஆதாயம் கர்த்தர் நமக்கு கொடுத்தது போதும். அந்த நிலையிலே நீங்கள் காணப்படுங்கள். கர்த்தர் நிச்சயமாக பல சூழ்நிலைகளின் வழியாக நம்மை நடத்தினாலும், ஒருவேளை எல்லாம் கைவிட்டது போல ஒரு சூழ்நிலை யோசேப்புடைய வாழ்க்கையில வந்தாலும் கர்த்தர் கைவிடவே இல்லை யோசேப்பை. மற்றவங்களுக்கு எல்லாம் உயர்த்தப்பட்ட பிறகுதான் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறாருன்னு தெரிஞ்சிச்சு. ஆனா யோசேப்புக்கு தெரியும், கர்த்தர் என்னோடு கூட என்ன செய்கிறார். இவ்வளவு பெரிய பொல்லாங்குக்கு நான் எப்படி உட்பட்டு தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்கிறேன் என்ற உணர்வு யாருக்கு இருந்துச்சு? யோசேப்புக்கு இருந்துச்சு. ஆகவே இன்றைக்கு என்னுடைய செய்தியை நான் நிறைவு செய்யறேன். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தான். அவன் பாவம் செய்ய மறுத்தான். ஆமா, இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கணும். நம்ம என்ன சொல்ல, கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா உயர்ந்த ஆசீர்வாதம் அதெல்லாம் வரும், பின்னாடி வரும். நிச்சயமாக இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் உயர்த்த போகிறார். எவ்வளவு பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் உயர்த்த போகிறார். இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தினால் நிரப்ப போகிறார்.
ஆனால் அதற்கு முன்பதாக சில பரீட்சைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். அந்த பரீட்சைகளிலே நாம் கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாக நாம் காணப்படுவோம் என்றால் பெரிய ஆசீர்வாதத்துக்கு நேராக கர்த்தர் நம்மை வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். ஆமா, பரிசுத்தவான்கள் கடந்து சென்ற பாதை இது, அது மறந்துடாதீங்க. இயேசு கடந்து சென்ற பாதை. அன்றையும் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் என்ன செய்வாங்க? துன்பப்படுவார்கள். ஆமா, பிரச்சனைகள் இருக்கும். அதை எதுக்காக சொல்றேன்னா, அதை எதிர்கொள்ள இப்பொழுதே நீங்கள் தைரியம் உடையவர்களாக மாற வேண்டும். ஆமா, என்ன வந்தாலும் நான் கர்த்தருக்காக என்ன செய்வேன்? நிற்பேன். எல்லாம் கைவிடப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும். ஆமா, வரணும்னு இல்ல, கர்த்தர் அனுமதிப்பார். அந்த நேரத்துல ஒரே ஒரு காரியம், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஒரு இந்த செய்தியை நான் எடுத்துக்கொண்டிருக்கும் போது ஒரு பாடல் என்னுடைய ஞாபகத்துக்கு வந்தது. ஒரு மிக பழைய ஒரு பாடல். நீங்க நிச்சயமா கேட்டிருப்பீங்க. கேட்காதவர்கள் கூட நீங்கள் கற்றுக்கொண்டு என்னோடு கூட சேர்ந்து பாடும்படி நான்